ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு டாக்டர். அப்போ தான் ஒரு சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த டைம் பார்த்து இன்னொரு எமர்ஜென்சி கேஸ் வருது. அவங்க ப்ரெக்னென்ட் லேடி அப்படின்னதும் ஹீரோயின் என்னதான் டயர்டாக இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சர்ஜரி அவளே எடுத்து பண்ணுறா. அந்த குழந்தை ஸ்டில் பண்ண பிறக்குது. இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு பண்ண வேண்டிய சர்ஜரி எல்லாமே க்ளீனாக ஹீரோயின் பண்ணி வைக்கிறா. ஆனால் அந்த பேஷண்ட் ஹீரோயினை பார்த்து நீ தான் என் குழந்தைய கொண்டுட்ட அப்படின்னு ஹீரோயின்ட்ட சண்டைக்கு போகிறா. அந்த குழந்தை ஸ்டில் பண்ண பிறந்துச்சு. நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை என் குழந்தை நல்லா தான் இருந்துச்சு, நீ தான் வேணும்னே அதை கொண்டுட்ட அப்படின்னு ஒரு சிசர் எடுத்து ஹீரோனோட கையில் கட் பண்ணிட்டா. அந்த காயமும் ரொம்பவே டீப்பாக இருக்குது. உங்களை சேவ் பண்ணதே டாக்டர் தான், நீங்கள் இந்த மாதிரி மோசமாக பிஹேவ் பண்ணுறீங்க, டாக்டரோட கைக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கூப்பிட்டு போக போகிறாங்க. அந்த டைம் அங்கே ஹஸ்பண்ட் வந்ததும் பாரு அவ தான் நம்ம குழந்தைய கொண்டது அப்படின்னு சொல்ல, இப்போ அவனும் ஹீரோயின்ட்ட சண்டைக்கு போகிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு குழந்தைய கொண்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்பியா அப்படின்னு அவளை பார்க்க. இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஹீரோனோட ஹஸ்பண்ட் தான் அந்த மேன். அவளுக்கு நீ ஹஸ்பண்ட்னா அப்போ நான் யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆல்ரெடி மிஸ் சாங்க்கு ஹீரோனோட ஐடென்டி தெரிஞ்சிருக்கு. ஜியான் மிந்தியை வச்சு உன்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ ஒன்றா இருக்கோம் அப்படின்னு அவ சொல்கிறா. நீ என்கிட்ட உன்னோட பாடி சரியில்லைன்னு சொன்ன, அதுக்காக நான் எத்தனை டாக்டரை கன்சல்ட் பண்ணி உனக்காக மெடிசின்லாம் அரேஞ்ச் பண்ணேன் நமக்கு குழந்தை வேணும்னு. ஆனால் நீ வெளியே ஒரு குழந்தைய ரெடி பண்ணியிருக்க, இதில் நான் அதை டெலிவரி பண்ணணும்னு என்கிட்ட அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. நான் அவனை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். ஒரு சர்ஜனுக்கு அவங்களோட கை ரொம்பவே முக்கியம். ஸோ சீக்கிரம் இந்த காயத்தை ட்ரீட் பண்ணணும், வழி விடுங்க அப்படின்னு நர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அவள் ஒரு கொலைகாரி, அவள் திரும்பவும் டாக்டர் வர ஆவலா அப்படின்னு இங்கே மிஸ் சாங் ஆர்கியூ பண்ணுறா. ஹஸ்பண்டும் இந்த டைம் நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அவனும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, இவன் என் குழந்தைய கொண்டுட்டா, இவளை டாக்டராக யாராவது அப்பாயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க சாங் ஃபேமிலியை பகச்சிக்கிற மாதிரி அப்படின்னு மிஸ் சாங் கத்திக்கிட்டு இருக்கா. இந்த மேட்டர்ல ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ப்ரெஷர் போகுது. அதனால ஹீரோனை ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபயர் பண்ணுறாங்க. அவளோட கை காயத்தால் இப்போதைக்கு அவளால் எந்த பேஷண்ட்டையும் ட்ரீட் பண்ண முடியாது. கூடவே வேலையும் போயிருச்சு. அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறா. அந்த டைம் டிவியில் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஓ ஃபேமிலியோட ஹெட்டு 5 இயர்ஸ் கழிச்சு கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க அப்படின்னு பிஸ்னஸ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஹீரோனும் அதை பார்க்குறா. அப்போ பின்னாடியே நர்ஸ் வந்து டீன் இந்த கார்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓ ஃபேமிலியில் ஓல்டு மேடமுக்கு ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் தேடிட்டு இருக்காங்களாம். ஸோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களால் அங்கே நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போகிறா. இப்போ ரெஸ்யூம் எல்லாம் எடுத்துகிட்டு ஹோ ஃபேமிலிக்கு போகிறா. அது ரொம்பவே பெரிய பிளேஸாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது, யாருமே இல்லையே அப்படின்னு உள்ளே போனால் அங்கே நிறைய பொண்ணுங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும் போல் அப்படின்னு ஹீரோனும் லைனில் போய் நிற்கிறா. உங்கள் எல்லாருக்கும் மாஸ்டர் 10 மினிட்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே உங்களில் ஒருத்தங்கள மாஸ்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க. யாரையும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் ஹோ ஃபேமிலியோட பாடி கார்டு தான் அவங்கள டீல் பண்ண வேண்டியது இருக்கும், அது அக்லியாக மாறிடும் அப்படின்னு பட்லர் வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட காஸ்டியூமை பார்த்து மற்ற பொண்ணுங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க. நீ என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்திருக்க, கண்டிப்பாக உன்னெல்லாம் சூஸ் பண்ண போகிறதில்ல, நீ எதுக்கு வேஸ்ட்டாக இங்கே வந்துக்கிட்டு, கண்ணாடியில் உன் மூஞ்ச பற்றியே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே லீ ஃபேமிலியோட பொண்ணு ஒருத்தி இருக்கா. ஸோ கண்டிப்பாக உங்களை தான் பிக் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஃபார்மாலிட்டியாக தான் இருக்கும், உங்களை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஐஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஆல்ரெடி ஆட்களை பிக் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்தது வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு அவ யோசிக்கிறா. அப்போ அவளுக்கு மெசேஜும் வருது. அவங்க அம்மா நர்சிங் ஹோமில் இருக்காங்க, அதுக்கு இன்னும் பில் பே பண்ணல அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோயினை ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டான். நான் எதுக்கு போகணும், நீ தானே சீட் பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, உனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, நீயா பேரு, இல்லைன்னா உன் அம்மா நர்சிங் ஹோமில் இருக்காங்கல்ல அவங்களோட லைஃப் மோசமாயிரும் பார்த்துக்கோ அப்படின்னு மிஸ் அங்கே மிரட்டுறா. இல்லை என் அம்மாவை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, நானே போயிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து வந்திருப்பா. ஸோ அவளுக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. இப்போது ஹீரோ வந்ததும் இவன் தான் ஹோ ஃபேமிலியோட மாஸ்டர்னு டிவியில் பார்த்தோம்ல அப்படின்னு ஹீரோயின் அவனு பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஹீரோ மேரேஜ் பார்ட்னரை பிக் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான். பாட்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதுக்காக தான் இந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவங்களோட ப்ரொஃபைல் பற்றி சொல்கிறாங்க. நான் கேம்பிரிட்ஜ் காலேஜில் படித்தேன், நான் டூ ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட ப்ரொஃபைலை பற்றி சொல்கிறாங்க. அதுலேயே ஒரு பொண்ணு உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு நான் மெடிசன் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், நான் வேணா உங்கள் பல்ஸை செக் பண்ணி பார்க்கவா அப்படின்னு கையை நீட்டுறா. அவள் கையில் பார்த்தா நெயில்ஸ் பண்ணியிருக்கா.
அடுத்து ஒவ்வொரு பெர்சன்கிட்டயா போகும்போது கடைசியா ஹீரோயின் பக்கத்துல வரான். "நான் உன்ன சூஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "நானா?" அப்படின்னு அவளும் ஷாக் ஆகுறா. "ஆமா நீ தான். உள்ள வா" அப்படின்னு ஹீரோயின கூட்டு போயிடுறான். மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியா இருக்கு. "எப்படி அந்த பொண்ண சூஸ் பண்ணீங்க? அவ எவ்ளோ போரிங்கா இருக்கா. நீங்க இதுக்கெல்லாம் ரெக்ரூட் பண்ணுவீங்க" அப்படின்னு அவங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ உள்ள போனதும் ஹீரோயினால நம்பவே முடியல. "உண்மையாவே என்ன தான் பிக் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. "உன்னோட சிச்சுவேஷன் பத்தி சொல்லு. அப்பதான் நம்ம டைரக்ட்டா பாயிண்ட்க்கு வர முடியும்" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "ஸோ இதான் என்னோட ரெஸ்யூம்" அப்படின்னு ரெஸ்யூம குடுக்குறா. என்ன இவ ரெஸ்யூம்லாம் ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு வந்திருக்கா. அப்போ ஃபேமிலிக்குள்ள மேரேஜ் பண்ணிட்டு வரணும்னு அவளுக்கு அவ்வளோ ஆசையா? அப்படின்னு ரெஸ்யூம பார்க்கும்போது, அதில மேரிட்ன்னு போட்டிருக்கு. "உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சா?" அப்படின்னு கேட்டா, "பட் இப்போ டிவோர்ஸ் ஆயிருச்சு. அது எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்டா, "அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என் பாட்டிக்காக தானே எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப அக்ரீமெண்ட்ட குடுக்குறான். ஹீரோனால இன்னுமே நம்ப முடியல. "நான் பாஸ் ஆயிட்டனா?" அப்படின்னு கேட்குறா. இந்த பொண்ணு எதுவும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றாளோ அப்படிங்கிற மாரி ஹீரோ நெனைக்கிறான். நம்ம அக்ரீமெண்ட் படி இதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அது முடிஞ்சதும் அப்படின்னு ஹீரோ சொல்ல வரான். எனக்கு அது ஓகே தான். அக்ரீமெண்ட் பீரியட் வரைக்கும் நான் இங்க இருப்பேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு அக்ரீமெண்ட்ட ரினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பிருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு சைன் போடுறா. இதான் என்னோட அசிஸ்டன்ட். சீக்கிரமா உன்னோட லக்கேஜ பேக் பண்ணிட்டு வந்து இங்க செட்டில் ஆகு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ நான் இங்கேயே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்மளோட அக்ரீமெண்ட்டுக்கு அதுதான் கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவங்க சொல்றத வச்சு பார்த்தா, ஓல்டு மேடமோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் போலயே! என்னோட கை விரல் இன்னும் ஃபுல்லா க்யூர் ஆகல அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் செல்ஃப் டவுட்டா இருக்கு. நீங்க ஏன் ஃபர்ஸ்ட்டு என்னோட சர்வீஸ டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது? உங்களுக்கு அந்த சர்வீஸ் பிடிக்கலனா, நம்ம இந்த அக்ரீமெண்ட்ட இப்பவே கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன இவ பேசிட்டு இருக்கா? அப்படின்னு ஹீரோக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நீங்க அதுல வந்து படுங்க அப்படின்னு சொல்ல, இங்கேயா? அப்படின்னு கேட்டா, அப்பதான் நான் உங்களுக்கு ப்ராப்பரா சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களும் சோஃபால படுக்க சொல்லிட்டு இருக்கா. கூட இருக்கிற அசிஸ்டன்ட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். "பாஸ் எனக்கு ஒர்க் இருக்கு. நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிய போறான். இப்போ ஹீரோ கிட்ட "வாங்க வந்து படுங்க" அப்படின்னு சொல்ல, அவன் தயங்கிக்கிட்டே இருக்கான். "என்னாச்சு வந்து படுங்க" அப்படின்னு படுக்க வைக்கிறா. இப்போ கிளாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, "நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களுக்கு எதாவது அன்கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லுங்க சரியா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவன் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு கண்ண மூடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஹீரோக்கும் அது பிடிச்சிருக்கு. "உங்களுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் மூவ் போயிடுறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவ கைய பிடிச்சு ஹீரோ இழுக்குறான். "மிஸ் சூக்கு நெறைய டேலண்ட் இருக்கு போல. இத தவிர வேற என்னலாம் தெரியும்?" அப்படின்னு அவ கைய பிடிச்சு இழுக்க, ஹீரோயினும் "கைய விடுங்க எனக்கு வலிக்குது" அப்படின்னு சொல்றா. "என்கிட்ட நீ எதுவும் ட்ரை பண்ணி காமிக்க வேண்டாம். அதான் அக்ரீமெண்ட் சைன் பண்ணியாச்சுல்ல. அத மாத்துறதா எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி மிஸ் சூ என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு அது தேவையில்ல. அது உன்னோட பாஸ்ட். ஸோ இனி நீ இங்க ஒர்க் பண்ண போற. அது மட்டும் உன் மைண்ட்ல இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இவன் ஏன் இவ்ளோ டாமினேட்டிங்கா பேசுறான்? "நான் இங்க ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன். என்ன ஒண்ணும் செல் பண்ண வரல" அப்படின்னு அவ வாய்க்குள்ள முனங்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ டர்ன் பண்ணிட்டு பக்கத்துல வர, ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அங்கேயே கீழ உட்காந்துட்டா. அப்பவும் ஹீரோ ரொம்ப க்ளோஸா வரான். இவன் என்ன பண்ண போறான்? கிஸ் பண்ண போறானா? ஐயோ! ஹெல்ப் ஹெல்ப்ன்னு வாய்க்குள்ளேயே கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப பக்கத்துல வந்து அவனோட கார்ட குடுக்குறான். "இது என்னோட கார்ட். நோ லிமிட். ஸோ உனக்கு தேவையானத நீ இந்த கார்ட யூஸ் பண்ணி வாங்கிக்கோ" அப்படின்னு சொன்னா, "நோ லிமிட்டா? இது கொஞ்சம் ஓவரா இருக்கே" அப்படின்னு கேட்கும்போது, "நீ காசுக்காக தானே ஃபேமிலிக்கு வந்த. ஸோ அதுக்காக தான் இது. அப்புறம் நீ இங்க ஃபேமிலில இருக்கிற வரைக்கும் சைட் ஜாப் எதுவுமே எடுத்து பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த அமௌண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு அவன் கிளம்புறான். வெளிய போனா அங்க பாட்டி நிக்கிறாங்க. "பாட்டி நீங்க எப்போ வந்தீங்க?" அப்படின்னு கேட்டா, "என்னடா நீ அதுக்குள்ள வந்துட்ட? உனக்கு எதுவும் உடம்புல பிரச்சனையா?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "பாட்டி என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு மருமகள கூட்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு கம்பெனில ஒர்க் இருக்கு" அப்படின்னு சொன்னா, "சரி சரி நீ கிளம்பு. நான் என் கிராண்ட் டாட்டர் இன் லாவ பார்க்க போறேன்" அப்படின்னு பாட்டி உள்ள வராங்க. பாட்டிக்கு ஹீரோயின பிடிச்சிருக்கு. "நீ இதுக்கு முன்னாடி டாக்டரா ஒர்க் பண்ணன்னு கேள்விப்பட்டனே" அப்படின்னு சொன்னா, "எனக்கு கையில காயம் பட்டுருக்கிறதுனால என்னால அவ்வளோ எஃபெக்டிவா எல்லாத்தையும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஹீரோ என்ன இங்க ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, நைட்டு நான் ரெகுலரா உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்ன பத்தி எதுக்கு கேர் பண்ற? என் பேரன கொஞ்சம் பாரு. அவனோட ஹெல்த் கண்டிஷன் தான் கொஞ்சம் இதா இருக்கு" அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. "பாஸுக்கு எதுவும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா?" அப்படின்னு கேட்டா, "அவனுக்கு வயசாயிடுச்சுல்ல, என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டான். நீ அவன்கிட்ட கேட்டு பாரேன்" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பாஸுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா, ஒருவேளை இன்ஃபெர்டிலிட்டி சம்மந்தமா எதுவும் பிரச்சனை இருக்குமோ? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்குன்னு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ரூம பார்த்தா செம பெருசா இருக்கு. ரிச் பீப்பிள்னாலே ஜெனரஸா இருக்காங்கப்பா. ஸ்டாஃப்‌க்கு கூட இவ்ளோ பெரிய ரூம் குடுத்துருக்காங்க. அப்படின்னு அத எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வரும்போது அவ டப்ல உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு டவல் எடுத்து குடுங்க அப்படின்னு அங்க சர்வன்ட் வந்த மாரி நெனச்சுட்டு அவ கேட்குறா. ஹீரோ இப்போ டவல் எடுத்து குடுக்குறான். அப்புறம் தான் ஹீரோவ பார்த்துட்டு, "நீங்க எதுக்கு என் ரூம்குள்ள வந்தீங்க? எதுக்கு நாக் பண்ணாம வந்தீங்க?" அப்படின்னு அவன பார்த்து கத்துறா. இது என்னோட வீடு. ஸோ நாக் பண்றது என்ன அவசியமா? அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். அப்பதான் ஹீரோயினுக்கு தோணுது, "உங்கள பாட்டி தான் இங்க அனுப்புனாங்களா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, அது உனக்கும் தெரியும் தானே?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் ட்ரீட்மெண்ட்காக அப்படின்னு நெனச்சுக்கிறா. "இதுக்கெல்லாம் நீங்க ஷையா ஃபீல் பண்ண வேண்டாம். நான் இதுக்கு முன்னாடி டாக்டரா இருந்தேன்ல. ஸோ நெறைய பேர் இது மாரி பார்த்துருக்கேன்." அப்படின்னு அவ சொல்றா. "என்னது நெறைய பேரா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா. அதுல மென் கொஞ்சம் கம்மி தான். விமன் தான் அதிகமா வருவாங்க." அப்படின்னு சொன்னா, "பொண்ணுங்களுமா?" அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். "ஆமா. நெறைய பேர நான் பார்த்துருக்கேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "உண்மையாவே நீ கிரேட் தான்ப்பா." அப்படின்னு சொன்னா, "சரி நீங்க பெட்ல போய் படுங்க. நான் டூல்ஸ் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இதுக்கு டூல்ஸ் எல்லாமா தேவ?" அப்படின்னு அவனும் அங்கேருந்து போறான். இப்போ ஹீரோயின் வந்ததும், "வா இங்க." அப்படின்னு அவள பிடிச்சு பெட்ல படுக்க போடுறான். "என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "நீ என்ன விளையாடுறியா? ஒரு மேனும், வுமனும் தனியா இருக்காங்க. அதுவும் இவ்ளோ பெரிய பெட்ல. அப்ப அங்க என்ன நடக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்றான். ரொம்பவே டீப்பா கிஸ் பண்ணி போயிட்டுருக்கான். ஹீரோயினும் அவன ஸ்டாப் பண்றதுக்காக அவன அடிக்கிறா. "நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு அவ சொன்னா, "இதுல என்ன தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? நீ தான் உன் லக்கேஜ் தூக்கிட்டு என்னோட ரூமுக்கு வந்திருக்க. அப்போ இதுதான் நடக்கும்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு ஹீரோ கேட்டா, "சாரி இது உங்களோட ரூமா? நான் தெரியாம வந்துட்டேன்." அப்படின்னு அவ அங்கிருந்து கிளம்ப போறா. "என்ன இது அடுத்த பிரச்சனையா? பாட்டி வேற கீழ இருக்காங்களே!" அப்படின்ட்டு, "இல்ல நீ இங்கேயே ஸ்டே பண்ணு. அப்புறம் எனக்கு மத்தவங்க யூஸ் பண்ண பெட்ல என்னால தூங்க முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட் டைம்லாம் உனக்கு இன்டென்ஷன் இல்லன்னா, அந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசாதப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஹீரோயினும் இவன் ஏன் ஒரு மாதிரியா பேசிட்டு போறான் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டா பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு மறுபடியும் நர்சிங் ஹோம்லேருந்து கால் வருது. "உங்க அம்மாக்கான பில்ல நீங்க இன்னும் பே பண்ணல." அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த பிளாக் கார்ட பார்க்குறா. ஸோ அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து அவ பே பண்றா. ஹீரோக்கு செம ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. ஸோ கீழ வந்து கடகடன்னு தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். பாட்டி வந்து பார்க்குறாங்க. "டேய் என்னடா? என்னோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "பாட்டி அப்போ இதெல்லாம் உங்க வேல தானா? நான் வேற அவள சந்தேகப்பட்டேனே!" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ முழிச்சுட்டு நிக்கிறான். "எனக்கு சீக்கிரமே உங்களோட குழந்தைய பார்த்து கொஞ்சணும்னு தான் ஆசை. இருந்தாலும் அவ இப்போ ரெக்கவரி பீரியட்ல இருக்கா. அதனால ஒழுங்கா புரொடெக்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணு சரியா? அவ ரொம்பவே கைண்டான பொண்ணா இருக்கா. ஃப்யூச்சர்ல மேபி நீ அவ கூட டிவோர்ஸ் பண்ணணும்னு நெனச்சா, அவள என்கிட்ட குடுத்துரு." அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவனுக்கு மெசேஜ் வருது. ஹீரோயின் அக்கவுண்ட்லேருந்து அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்கால்ல, அதுக்கு மெசேஜ் வந்திருக்கு. இவ கைண்டான பொண்ணா, இப்ப பார்த்தா மணி எடுத்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படிங்கிற மாரி ஹீரோ ஃபீல் பண்றான். ஹீரோயின் பாட்டி கூட நல்லாவே க்ளோஸ் ஆயிட்டா. அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறது, அவங்க கூடவே நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு ஹீரோக்கும் காமிங்கா இருக்கு. அவ என்னதான் மணி மைண்டடான பொண்ணா இருந்தாலும், பாட்டி அவ மூலமா சந்தோஷமா இருந்தாங்கன்னா அது ஓகே தான். அப்படிங்கிற மாரி அவன் திங்க் பண்றான். அசிஸ்டன்ட் அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்ட குடுக்குறான். "ஒண்ணு ஹீரோயின் கிட்ட குடுக்கணுமா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல 2யும் நானே வச்சுக்கிறேன். என்ன எங்களோட மேரேஜ நான் வெளிய சொல்லணும்னு விருப்பப்படல." அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி வச்சுக்கிறான். ஹீரோயின் பாட்டிய நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறதுனால மணி ஒண்ணும் பெரிய மேட்டர் கிடையாது. அதனால ஹீரோயினுக்கு கிஃப்ட் வாங்கி குடுக்க சொல்றான். "என்ன மாரி கிஃப்ட் வாங்கணும்?" அப்படின்னு கேட்டா, அவ மணி மைண்டடான பொண்ணா தான் தெரியிறா. ஸோ ரிச்சான பிராண்டட் பேக்ஸு, கிளாத் அந்த மாரி வாங்கி குடுக்க சொல்றான். ஹீரோ சொன்ன மாதிரியே எல்லா ப்ரெசென்ட்டும் ஹீரோயினுக்கு வருது. அத பார்த்தா எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. "இது எதுக்கு எனக்கு? எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொன்னா, பாஸ் சொல்லியிருக்காங்க, "உங்களுக்கு இந்த மாடல் பிடிக்கலன்னா, அடுத்து மறுபடியும் வேற மாடல் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க." அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐய்யயோ! இது பெரிய தலைவலியா இருக்கும் போலயே. சரி அப்ப இங்கேயே வச்சுட்டு போயிருங்க. அப்படின்னு ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. பாட்டி வந்து பார்க்குறாங்க. "இதெல்லாம் என்ன ஹீரோ வாங்கி குடுத்தானா?" அப்படின்னு கேட்டா, ஆமான்னு சொன்னதும், "என்ன இருந்தாலும் சரி கிளாத்த பொறுத்தவரையும் கஸ்டமைஸ் பண்ற அளவுக்கு எதுவுமே வராது. ஸோ நான் ஆட்கள வர சொல்றேன். உனக்கு அளவெடுத்தா அவங்களே ப்ராப்பரா எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க." அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. "ஐயோ! பாட்டி எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆக்சுவலி எனக்கு இதுவே நான் யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "என்னாச்சு? உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா?" அப்படின்னு ஹீரோ வந்து கேட்குறான். "நான் பிடிக்கலன்னு சொல்லல." அப்படின்னா, "அப்புறம் என்ன? இதெல்லாம் உனக்கு தான். நீ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான்." அப்படின்னு சொன்னா, "என்னடா நீ ரூடா பேசிக்கிட்டு இருக்க? அவ போட்டு பார்த்தா தானே அவளுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு தெரியும். போய் ட்ரை பண்ணி பாருங்க." அப்படின்னு 2 பேரும் ரூமுக்கு அனுப்புறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் போட்டு பார்க்குறா.
இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து போட்டு வந்தா, இதுல நெக் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு சொல்றான். 3வதா ஒரு ட்ரெஸ் போட்டு வரா. ஹீரோ இத பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இந்த மாரி ட்ரெஸ்லாம் செட் ஆகாது அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, இல்ல இது உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த பிராண்ட் உனக்கு செட் ஆகும்னு நெனைக்கிறேன். நான் டிசைனர்ஸ வர சொல்றேன். அவங்க உனக்கு இந்த பிராண்ட்லயே ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. நான் இங்க வந்தது ஒர்க் பண்றதுக்கு. ஒர்க் பண்ற எனக்கு எதுக்கு இவ்ளோ காசு செலவு பண்றீங்க? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்கிறா. அப்போ நீ இதெல்லாம் ஒர்க்ன்னு தான் நெனச்சு பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு அவன் கேட்டா, ஆமா இது என்னோட ஒர்க் தான் அப்படின்னு அவளும் சொல்றா. ஸோ உன் மைண்டுக்குள்ள இப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்கியோ? ஃபேமிலிக்கு போனா உனக்கு காசு கிடைக்கும். அதனால இத நீ ஒர்க்கா தான் பார்த்துட்டு இருக்கியா? அப்படின்னு அவன் மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கான். மிஸ்டர் ஹூ என்னாச்சு? அப்படின்னா, மத்த ட்ரெஸ்லாம் நீயே ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. இதெல்லாம் உன்னோட ஒர்க் காஸ்டியூமா கன்சிடர் பண்ணிக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா போறான். ஃபேமிலில என்கிட்ட எவ்வளோ ஜெனரஸா நடந்துக்கிறாங்க. நான் உங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அதுக்காக இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்றதுக்கு போறா. இது எல்லாமே பிரைஸ்ல சார்ந்த லிமிடெட் எடிஷன். நீங்க உண்மையாவே ரிட்டர்ன் பண்ண போறீங்களா? அப்படின்னு கேட்டா, ஆமா எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி நான் மேனேஜர போய் கூட்டு வரேன். அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பர்சன் உள்ள போயிட்டா. அதே ஷாப்ல எக்ஸ் ஹஸ்பண்டும் இருக்கான். ஹீரோயின பார்த்ததும் டிவோர்ஸ்க்கு அப்புறம் இவ முன்ன விட அழகா இருக்காளே அப்படின்னு அவகிட்ட போய் பேச போறான். ஹீரோயினும் அவனை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு இங்க வந்த? இந்த மாதிரி லக்ஸுரி பிராண்ட்லலாம் வாங்குறதுக்கு உன்கிட்ட காசு கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இதெல்லாம் நான் உனக்காக வாங்கி தருவேன் அப்படின்னு அவன் சொல்றான். நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இதுக்கு முன்னாடி உன்னை ஃபாலோ பண்ணதே தப்புன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவளும் நானும் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்டக் ஆயிட்டோம். உண்மையாவே என் மேல தான் தப்பு. ஸோ என்னை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கோ. என்கிட்ட வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். உனக்கு வெட்கமாவே இல்லையா? இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டினா கூட அவன் போக மாட்றான். என்ன வேணா கோவத்துல 2 அடி அடிக்கிறனால அடிச்சுக்கோ. பட் நீ எனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோயின் கைய பிடிச்சு வம்பு பண்ணிட்டு இருக்கான். அங்கேருந்து இப்போ மிஸ் சாங் வரா. 2 பேரும் க்ளோஸா நிக்கிறத பார்த்துட்டு அவ செம்ம கோவத்துல வரா. இங்க வந்து ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் போட்டு அடிக்கிறா. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ அவகிட்ட போவ? அப்படின்னு அவன அடிச்சா, இல்ல இல்ல என் மேல எந்த தப்பு கிடையாது. அவ தான் என்ன இங்க பார்த்துட்டு என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அவ மேல ப்ளேம தூக்கி போடுறான். அந்த கோவத்துல ஹீரோயின் அடிக்க போறா. ஆனா ஹீரோயின் பழைய மாதிரிலாம் இல்ல. திரும்ப ஃபைட் பண்றா. எனக்கு ஒன்றும் உன்னோட ட்ராஷ்லாம் தேவையில்ல. இங்க ஒன்றும் ரீசைக்ளிங் சென்டர்லாம் நான் வைக்கல. எனக்கு அவன் தேவையும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். நீங்க 2 பேரும் க்ளோஸா நின்னுட்டு இருந்தீங்க. அப்போ நீ அவன செடியூஸ் பண்ணலனா, அவனும் உன்ன செடியூஸ் பண்ண பார்த்தான் அப்படின்னு அங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கையில லக்ஸரி பேக் இருக்கிறத பார்த்ததும், அப்போ நீ தான் இத வாங்கி குடுத்தியா? அப்படின்னு ஹஸ்பண்டுக்கு அடி விழுது. இல்ல இல்ல இது நான் வாங்கி குடுக்கல. மேபி அவ வீட்ட விட்டு போகும்போது என்னோட மணிய திருடிட்டு போயிருப்பான்னு நெனைக்கிறேன். அதான் அவ இந்த பிராண்டட் பேக் வாங்கியிருக்கா. அப்படிங்கிற மாரி ஹஸ்பண்ட் சொல்றான். ஸோ நீ ஒரு திருடி. இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு அவ கத்துறா. இப்போ நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்றேன் பாரு. இங்க நீ தான் இப்ப மிஸ்ட்ரஸ் அப்படின்னு ஹீரோனோட மானத்த வாங்கணும்னு அவ நெனைக்கிறா. ஆட்கள வச்சு அவள பிடிக்க சொல்லி அவ ட்ரெஸ் எல்லாம் கிழிக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோயின்ட்ட இருந்து பிளாக் கார்ட் கீழ விழுது. இப்போ நீ என்ன சொல்லப் போற? இந்த கார்டு என் ஹஸ்பண்டோடது. அத நீ திருடியிருக்க அப்படின்னு சொன்னா, ஹஸ்பண்டுக்கும் அந்த கார்ட பத்தி எந்த நாலேஜும் இல்ல. இருந்தாலும் மிஸ் சாங் சொல்றாங்கிறதுனால அதுபடியே அவனும் நடந்துகிட்டு இருக்கான். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஷேமாவே இல்லையா? இது உன்னோட கார்டா? இந்த கார்ட என்கிட்ட குடுத்தது மிஸ்டர் ஹோ அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன சொன்ன? மிஸ்டர் ஹோவா? அவங்களுக்கு நீ யாருன்னு கூட தெரியாது. நீ அவங்க நேம சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? அப்படின்னு அவள ஃப்ராடுன்னு சொல்லி அவள அடிக்கிறாங்க. ஹஸ்பண்டும் நீ பொய் சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் திங்க் பண்ணியிருந்திருக்கணும். எப்படி நீ மிஸ்டர் ஹோவோட நேம சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அவள கீழ இழுத்து போட்டு, இப்போ ஃபுல்லா பாடிய சர்ச் பண்ணுங்க. அவ வேற என்னலாம் திருடி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேளுங்க. இந்த உமன் பேரு சூஜியா. இவ மெடிக்கல் பிராக்டிஸ தப்பா பண்ணி என் குழந்தைய கொன்னுட்டா. என் ஹஸ்பண்ட செட்யூஸ் பண்ணி மிஸ்ட்ரஸ் ஆகலான்னு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவளோட பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. இது எல்லாமே என் ஹஸ்பண்ட் மணிய திருடி அதுலேருந்து வாங்கியிருக்கா. இந்த மாதிரி பொண்ணு நான் என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கா. எல்லாருமே இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் அடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவ பொய் சொல்றா. நீ என்னதான் திரும்ப திரும்ப சொன்னாலும் சரி, நீ தான் மிஸ்ட்ரஸ். அது எங்கேயும் மாறாது அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. ஹீரோக்கு அசிஸ்டன்ட் வந்து அந்த லைவ காமிக்கிறான். மிஸ்டர் ஹோ உங்க ஒய்ஃப்க்கு பிரச்சனை அப்படின்னு அதை காமிக்க, அங்க மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஹீரோவும் அதை பார்த்துட்டு அவளை தான் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் என் பண்ண சொல்லியிருந்தேன்ல, இன்னும் அதை விடாமையா இருக்கா? அப்புறம் டிசைனரை வீட்டுக்கு தானே அவர் சொன்னேன். இவ மாலுக்கு போய் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, மேடம் அங்க லக்ஸரி குட்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும்,
இவ என்னதான் நினைச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கோவமா ஹீரோ அங்க கிளம்பி போறான். மேனேஜர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இவ ஒரு மிஸ்ட்ரஸ் என் ஹஸ்பண்டோட மணியை திருடிட்டு வந்து அதுல அவளுக்கு லக்ஸரி குட்ஸ் வாங்கியிருக்கா. அதான் நான் அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மிஸ் சாங் சொல்றா. இல்ல நான் யாரோட மணியையும் திருடல. இதை மிஸ்டர் ஹோ தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. மேனேஜர் வந்து பேக்கை பார்த்து கன்ஃபார்ம் பண்றாங்க. இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. நேத்து தான் மிஸ்டர் ஹோவோட ஆள் வந்து இத வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு அவனும் சொல்றான். பட் இது எதுக்கு அடுத்த நாளே ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னு மேனேஜருக்கும் புரியல. ஸோ நீ என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து திருடினது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஹோவோட வீட்டுக்கு போய் அவங்களோட ப்ராடக்டையே திருடி விற்க பார்க்குறியா அப்படின்னு அவளை போட்டு அடிக்கிறா. அதில் வர மிஸ்ட்ரஸ் மிஸ்ட்ரஸ்ன்னு திரும்ப திரும்ப சொல்ல ஹீரோனும் இரிட்டேட் ஆகிட்டு நீ தான் மிஸ்ட்ரஸ். நாங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருக்கும்போது தேர்ட் பார்ட்டியாக வந்தது நீ தான். அது எப்போவுமே மாறாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உனக்கு இன்னும் வாய் அடங்கலையா? உனக்கு இந்த அவமானம்லாம் பத்தாது அப்படின்னு இப்போ லிப்ஸ்டிக் எடுத்து ஹீரோயின் ஃபேஸில் இருக்க போகிறா. அசிஸ்டன்ட் அந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோயின் அதில் மிஸ்ட்ரஸ் கிடையாது. ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் மேரேஜ் லைஃப்பில் இருக்கும்போது தான் அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்ட்ரஸ் கூட சீட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அடுத்து பாட்டியும் கால் பண்ணி ஹீரோ திட்டுறாங்க. ஹீரோயின் காசு எடுத்து அவங்க அம்மாவுக்கு பே பண்ணியிருப்பாள்ல, அதுக்காக ஹீரோவுக்கு ஐஓயு எழுதி சைன் பண்ணியிருந்திருப்பா. நான் என் அம்மாக்காக மெடிக்கல் பில் பே பண்ணுறேன், அதை சீக்கிரம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி சைன் போட்டு வச்சுருப்பா. அந்த பேப்பர் தான் பாட்டி கையில் கிடச்சிருக்கு. உன் ஒய்ஃபோட அம்மாவுக்கு செலவு பண்ணுறது கூட நீ கணக்கு பார்ப்பியா? அதை கூட உனக்கு ரிட்டர்ன் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி பாட்டி திட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு இப்போ மாலுக்கு போகிறான். அங்கே இப்போ ஹீரோனை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ போயிட்டு ஸ்டாப் பண்ண சொல்கிறான். ஹீரோனோட ஃபேஸில் கிறுக்கி வச்சிருக்கிறத பார்த்து ஹீரோ கோட் போட்டு கவர் பண்ணுறான். அங்கிள் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மிஸ் சாங் அவனை பார்த்து பேசுகிறா. என்னது இவளோட அங்கிளா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்குறா. ஹீரோக்கே அது யாருன்னு தெரில. அப்புறம் தான் அசிஸ்டன்ட் அந்த மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலி ஹீரோட பார்ட்டி சேரிட்டி பண்ணுற மாதிரி இந்த மிஸ் சாங்கோட அம்மாவுக்கு ஃபன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. அதனால பாட்டியை இந்த பொண்ணை காட் டாட்டராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் அவங்கள அங்கிள்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாட்டி பண்ண ஹெல்ப்பால் தான் எங்கள் ஃபேமிலி இப்போ நல்லாயிருக்கும். ஸோ நான் உங்களை என்னோட அங்கிளாக தான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ க்ளோஸ் ஃபேமிலி மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அங்கிள் நானும் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை மீட் பண்ணது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னா உனக்கு வயசு என்ன ஆகுது என்ன அங்கிள்னு கூப்பிட்ற அப்படின்னு ஹீரோ முறைச்சு பார்க்குறான். இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் இவ என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்த்தா அதான் இவளுக்கு நல்லா லெசன் டீச் பண்ணா அப்படின்னா ஹீரோயின் நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு சொல்கிறா. ஆக்சுவலி மிஸ்டர் ஹோ இவ என்னோட எக்ஸ் ஒய்ஃபு. எங்கள் ரெண்டு பேருக்கும் பிறக்கிற இந்த குழந்தையவ கொண்டுட்டா. இப்போ திரும்ப வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதான் என்னோட ஒய்ஃபை கூட சண்டைக்கு போனா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆமாம் இவன் நிறைய பொருளை திருடி கொண்டு வந்திருக்கா. அதான் அவளை கையும் களவுமா நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு மிஸ் சாங் சொல்றா. என்ன திருட்டு பொருள் அப்படின்னு கேட்டா, அவளை ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவகிட்ட எங்க காசு இருக்கு? ஆனா இத்தனை பொருளை கொண்டு வந்திருக்கானா, அவ எங்கேயோ வந்து திருடிட்டு தான் வந்திருக்கா அப்படின்னு மிஸ் சாங் சொல்லிட்டு இருக்கா. ஹஸ்பண்டோட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மிஸ்டர் ஹோ விட்டு தள்ளி வா அப்படின்னு அவன் மேல கை வைக்க போனா, இப்போ ஹீரோ கோவமா அவனை அட்டாக் பண்றான். இந்த கையை வச்சு தானே அவளை டச் பண்ண அப்படின்னு அந்த கையை மிதிச்சிட்டு இருக்கான். மிஸ்டர் ஹோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் அப்படின்னா என்னோட பீப்புளை டச் பண்ணுறதுக்கு நீ யாரு? இந்த கையை இன்னைக்கு உடைக்காம விட மாட்டேன் அப்படின்னு கையை போட்டு செமையா மிதிக்கிறான். உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்னா ரொம்பவே பிடிக்கும்ல. இப்போ நீல் டவுன் போட்டு உண்மையை எல்லாரும் முன்னாடி சொல்றீங்க. யார் இங்க மிஸ்ட்ரஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோங்க தள்ளி போய் உட்காந்துக்கிறான். இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் ஆன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மிஸ் ஆங்கால டேரக்டா உண்மையை சொல்ல முடியல. ஆக்சுவலி நான் ஒன்றும் மிஸ்ட்ரஸ் கிடையாது. நானும் ஜியானும் உண்மையா லவ் பண்றோம் அப்படின்னு அவ கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் ஹீரோ பார்த்து செமையா பயந்துட்டு இருக்கான். இவ தான் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிடுறான். ஏய் என்ன சொல்ற? நான் ஒன்றும் மிஸ்ட்ரஸ் கிடையாது. எனக்கும் ஜியானுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவ சொல்றான். நீ தான் மிஸ்ட்ரஸ் ஒழுங்கா ஒத்துக்கோ. அவ என்னோட எக்ஸ் ஒய்ஃபு. நானும் அவளும் மேரேஜ் லைஃப்ல இருக்கும்போது இவ தான் எங்க லைஃப்ல இடையில வந்தா அப்படின்னு அவன் எல்லாத்தையும் சொல்லிடுறான். டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எல்லாரும் முன்னாடி என்ன பார்த்து மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவ அப்படின்னு அவனை போட்டு அடிச்சா அவன் இப்போ ஹீரோ முன்னாடி போய் நிற்கிறான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். அப்புறம் சூச்சியா நான் பண்ணது தப்பு தான். என்னை மன்னிச்சிடு. நம்ம ஒன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். நீ உன்னோட தப்புக்காக வந்து சாரி கேட்கல. நீ பயத்தில் வந்து சாரி கேட்குற. என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லிடுறா. எங்கே ஹீரோ உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு பேலன்ஸ் மேட்ரு எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் டீல் பண்ண சொல்கிறான். ஹீரோ அவளுக்காக பண்ணுற எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிட்டா. எங்கே அந்த கப்பல் ரெண்டு பேரையும் பிடிச்சி நீல் டவுன் போட வச்சு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறாங்க.
நாங்க முந்தி சொன்ன மாதிரி சூச்சி அங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவளோட மேரேஜ் லைஃப்ல நான் தான் இடையில போனேன். நான் தான் அங்க மிஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். அப்புறம் அவள ஹாஸ்பிட்டல்லேருந்து பேன் பண்ண வச்சதும் நான் தான். நான் தான் அதுக்கு ப்ரெஷர் குடுத்தேன். அது என்னோட பேங்க் கார்டே கிடையாது. அவ வீட்லேருந்து திருடிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் தான். அப்படின்னு மொத்தமா எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ண பிறகு தான் அவங்களும் ஃப்ரீயா விடுறாங்க. இப்போ ஒய்ஃப் கோவப்பட்டா, "நீ தான் பார்த்தல்ல, மிஸ்டர் ஹோ கோவமா இருந்தாங்க. நம்ம மட்டும் உண்மைய கன்ஃபஸ் பண்ணலன்னா, கண்டிப்பா நம்மள சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்." அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, அப்புறம் எதுக்கு மிஸ்டர் ஹோ சூச்சியாங்க்கு ஹெல்ப் பண்ணாங்க? எப்படி அவளுக்கு தெரியும்? ஒருவேளை 2 பேருக்குள்ளேயும் ரிலேஷன்ஷிப் இருக்குமோ? அப்படிங்கிற மாரி பேச வரான். சான்ஸே கிடையாதே! எங்க அங்கிள் ரிச்சான பெர்சன். அவங்க ஏன் செகண்ட் ஹேண்ட் பொண்ண பார்க்க போறாங்க? கண்டிப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எங்க பாட்டிக்கு எங்க அம்மா ரொம்பவே பிடிக்கும். நான் எங்க பாட்டிகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன். அவங்க எனக்காக ஜஸ்டிஸ் வாங்கி தருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. எங்க வீட்டுக்கு வந்தா ஹீரோக்கு அடி விழுது. உன்கிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன் தானே! அவ நம்ம ஹோப் ஃபேமிலியோட முக்கியமான பேபி. நீ அவள ஹர்ட் பண்றதுக்கு விட்டுருக்க அப்படின்னு அவன போட்டு அடிக்கிறாங்க. பாட்டி மிஸ்டர் ஹோம் மேல எந்த தப்பு கிடையாது. இது என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ எதுவும் அவனுக்காக பேசாத. கொஞ்சம் அமௌண்ட் அவளுக்கு குடுத்ததுக்கு, நீ அவகிட்ட ஐஓயு எழுதி சைன் வாங்கியிருக்க. அப்படின்னு ஹீரோவ பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதுக்கு என்ன சொல்லன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். சரி, நீ தப்ப ரியலைஸ் பண்ணிட்டா ஓகே தான். நெக்ஸ்ட் டைம் இதே மாரி எதுவும் நடக்கக்கூடாது. அப்படின்னு பாட்டி வார்னிங் குடுக்குறாங்க. நான் இப்ப அவளுக்கு மெடிசின் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின தூக்க போறான். என்னால நடக்க முடியும். என்ன தூக்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, அது எப்படி நான் உங்கள கீழ இறக்கி விடுறது? நீங்க இந்த வீட்டோட முக்கியமான பேபி அப்படின்னு சொன்னா, பாட்டியும் சிரிச்சுட்டே போங்க போங்க அப்படின்னு அனுப்புறாங்க. எங்க ரூமுக்கு வந்து ஃபேஸ அவன் கிளீன் பண்ணிட்டு, அதில மெடிசின் அப்ளை பண்ணிட்டு இருக்கான். "இத நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னா, "வெயிட் பண்ணு நான் அப்ளை பண்றேன்" அப்படின்னு அவன் அப்ளை பண்றான். "தேங்க்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு. அப்புறம் சாரி என்னோட பர்சனல் மேட்டர்ல உங்கள ட்ரபிள் பண்ணிட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ எதுக்கு இன்னும் கோவலையா இருக்க? நீ இப்போ ஹோ ஃபேமிலியோட மெம்பர். என்னோட நேம் உனக்கு தெரியும் தானே. அப்புறம் எதுக்கு மத்தவங்கள நீ புல்லி பண்ண விடுற?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அதுக்கு தேங்க்ஸ். பட் எப்பவுமே நான் உங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல. எப்படியும் ஒரு நாள் நான் ஹோ ஃபேமிலிய விட்டு வெளிய போக தானே போறேன்." அப்படின்னு ஹீரோயின் பேசுறா. இவளுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? அப்படின்னு ஹீரோவும் கோவப்படுறான். "நான் இப்பதான் உனக்காக உங்கள பனிஷ் பண்ணி உன்ன வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள நான் ஹோ ஃபேமிலிய விட்டு போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னதான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். எதுக்கு இவங்க கோவப்படுறாங்க? அப்படின்னு ஹீரோயினும், "நம்ம தான் அக்ரீமெண்ட் போடும்போதே பேசியாச்சுல்ல. டியூ முடிஞ்சதும் நான் ஹோ ஃபேமிலிய விட்டு வெளிய போகணும்னு. ஸோ எப்படியும் நான் ஒரு நாள் வெளிய தானே போக போறேன். அதுதான் சொன்னேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் அத கேட்டு டென்ஷன் ஆகுது. இவள வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? சரி, இருக்கிற வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ ஹோ ஃபேமிலியோட மெம்பர். ஸோ உன்ன யாரும் புல்லி பண்ண வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீ என்கிட்ட தான் சொல்லணும். அப்படின்னு அவன் ஆர்டர் குடுக்குறான். ஹீரோயினுக்கு இப்ப பேக் சைடும் வலிக்கிற மாரி தெரியுது. என்னாச்சு? உட்காரு நான் பார்க்குறேன். அப்படின்னு ஹீரோ கோட்ட கழட்ட போறான். ஹீரோயினுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் சூட்டபிள் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நமக்குள்ள இது சூட்டபிள் கிடையாதுன்னா, வேற எந்த ரிலேஷன்ஷிப் தான் சூட்டபிளா இருக்கும்? காமி நான் பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப அவளோட கோட்ட ரிமூவ் பண்றான். அவளோட முதுகுல பெரிய காயமா இருக்கு. கீழ விழுந்ததுல காயம் பட்டுருக்கு. ஸோ மெடிசின் அப்ளை பண்றேன் அப்படின்னு ஹீரோ கையில எடுத்து அத அப்ளை பண்றான். அவளுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ நெளிஞ்சுக்கிட்டே இருக்கா. "என்னாச்சு வலிக்குதா?" அப்படின்னு கேட்டா, பெயின்லாம் இல்லன்னு சொல்றா. ஆனா ஸ்ட்ரெய்ட்டாவும் உட்கார மாட்றா. "என்ன வலிக்குதா? நான் ரப் பண்ணி விடவா?" அப்படின்னு அத தேய்ச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. எதுக்கு இதெல்லாம் மிஸ்டர் ஹோ பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க என்னோட பாஸ். நான் எதுவும் தப்பா நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஹீரோ அதில மெடிசின் அப்ளை பண்ணிட்டு, "வேற எங்கேயும் காயம் இருக்கா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல அவ்வளோதான். இது மட்டும் தான் காயம்" அப்படின்னு கடகடன்னு அவ கவர் பண்றா. "சரி அப்ப நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொன்னா, "மிஸ்டர் ஹோ நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். இது உங்களோட ரூம் தானே. ஸோ நான் இங்கேருந்து வெக்கேட் பண்ணிக்கிறேன். எனக்கு சிம்பிளா ஒரு ரூம பார்த்தா போதும்" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "நெக்ஸ்ட்டு நான் பிசினஸ் ட்ரிப் கிளம்ப போறேன். அதனால நீ என்னோட ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கோ" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அது எப்படி? எப்படி இருந்தாலும் இது உங்களோட ரூம் ஆச்சே. ஸோ எனக்கு வேற ரூம் பார்த்து தாங்க. என்னால இங்க ஸ்டே பண்ண முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "என்னோட ரூம்ல ஸ்டே பண்றதுல இவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு?" அப்படின்னு ஹீரோ இப்போ, "நீ என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இங்க ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்ற?" அப்படின்னு கேட்டா, "நீங்க என்னோட பாஸ். உங்க ரூம நான் எப்படி ஆக்குபை பண்றது?" அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. "ஓ! அப்போ நான் உனக்கு பாஸா? அப்போ பாஸோட ஆர்டர நீ கேட்க தானே செய்யணும். நான் சொல்றேன், நீ என்னோட ரூம்ல தான் ஸ்டே பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். இப்போ எதுக்கு இவங்க கோவப்படுறாங்க? அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. ஹீரோ பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிட்டான். அப்புறம் ஹீரோயினும் பாட்டியும் தான் இருக்காங்க. பாட்டி ஒரே லவ் ட்ராமாஸா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அத டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ எங்க போனா? 2, 3 நாளா வீட்டுக்கே வரல.
அவன் எதுவும் கால் பண்ணி சொன்னானா அப்படின்னு கேட்டா, அவங்க பிசினஸ் ட்ரிப் போயிருக்காங்க. வேற எதுவும் என்கிட்ட சொல்லல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவன் ஆல்ரெடி பிசினஸ் ட்ரிப் முடிஞ்சு ரிட்டர்ன் வந்துட்டான். இவன் என்ன எதுவும் தெரியாம இருக்கா? ஒரு மேன் பேச்ச ஃபுல்லா எப்பவுமே நம்பக்கூடாது. இந்த மாதிரி ஓவர் நம்பிக்கை வச்சிருந்தா லாஸ்ட்ல அட்வான்டேஜ் எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ இதெல்லாம் விடக்கூடாது. 2 பேருக்கும் அடுத்த சான்ஸே நான் தான் கிரியேட் பண்ணி குடுக்கணும் போலயே! அப்படின்னு இப்போ ஹீரோயின எதுக்கு எப்ப பார்த்தாலும் வேலையே செஞ்சுட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா எனக்கு வயசாயிடுச்சுல்ல, கையெல்லாம் நடுங்குது. அதனால நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்றியா? எனக்கு 8 ட்ரெஷர் கேக் பண்ணணும். அத நான் சொல்ல சொல்ல நீ பண்ணு. அப்புறம் கம்பெனிக்கு போய் டெலிவரி பண்ணவும் போணும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டு போறாங்க. அடுத்து கம்பெனில ஹீரோ காமிச்சா, அவன் கொஞ்சம் டென்ஷனாவே சுத்திக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் அடுத்து நடக்க போற மீட்டிங்க்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா, அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாரியே தெரியல. அவன் வேற ஏதோ மைண்ட் செட்ல இருக்கான். "பாஸ் உங்களுக்கு என்னாச்சு? ஏதோ நீங்க அன்னீசியா சுத்திட்டு இருக்க மாரி இருக்கே" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்லு, நீ சொல்லு" அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அவன் சொல்றது இவன் காதுல விழ மாட்டேங்குது. "பாஸ் உங்களுக்கு என்னதான் பாஸ் பிரச்சனை? சொல்லுங்க. சொன்னா தானே தெரியும்" அப்படின்னு கேட்டா, இப்ப அசிஸ்டண்ட்ட பிடிச்சு சோஃபால தள்ளுறான். "எதுக்கு இப்ப இவ்ளோ பக்கத்துல வராங்க?" அப்படின்னு அசிஸ்டண்ட்டுக்கு பயமா இருக்கு. கையெல்லாம் வச்சு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பக்கத்துல வந்து அது வந்து என்னன்னா, ரீசென்ட் டைம்ஸா ஒரு பொண்ணு என் மைண்ட ஆக்குபை பண்ணி வச்சுட்டு இருக்கா. அவள பத்தி திங்க் பண்ணாலே ஹாட்டாவும் இருக்கு, கோல்டாவும் இருக்கு. அப்படின்லாம் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இது என்ன மாதிரி ஃபீலிங்ன்னு உனக்கு புரியுதா? அப்படின்னு கேட்டா, பாஸ் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா சீட்டிங் மாரி தெரியுது. அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். டேய் நான் சொல்றத முழுசா கேளு. அந்த உமன் என்கிட்ட பேசும்போது ஹாட்டாவும், கோல்டாவும் பேசுறா. சில நேரம் நல்லா பேசுறா. அப்புறம் ஒரு டைம் என்ன விட்டு போற மாதிரியே பேசுறா அப்படின்னு சொன்னா, பாஸ் நம்மலாம் ஹியூமன்ஸ் லவ்வ ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு சொன்னா, என்னால வாங்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட பார்ட்டி கேக் குடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ரிசப்ஷனிஸ்ட்ட வந்து நான் மிஸ்டர் ஹோவ பார்க்கணும் அப்படின்னு கேட்குறா. அவ ஆல்ரெடி மிஸ் லீ கிட்ட இருந்து கிஃப்ட்லாம் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கா. யாராவது 50 வயசுக்கு கீழ ஏதாவது பொண்ணு வந்து ஹீரோ பார்க்கணும்னு சொன்னா, அத அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. அதனால ரிசப்ஷனிஸ்ட்டும் இவள உள்ள அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்கா? அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அப்பாயின்ட்மென்ட் எதுவும் போடல. நான் ஓல்ட் லேடியோட பிசிக்கல் தெரபிஸ்ட். அவங்க தான் 8 ட்ரெஷர் கேக்க குடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா, அத கேட்டா அவளும் நக்கலா சிரிக்கிறா. நீ என்ன வரும்போது என்ன பொய் சொல்லணும்னு யோசிச்சுட்டு வரலையா? இப்படி மட்டமா ஒரு பொய் சொல்ற? ஏதாவது முக்கியமான பொருள குடுத்து விட்டா பரவால்ல. எதுக்கு கேக்க குடுத்து விட போறாங்க? நீ ரொம்பவே மட்டமா பொய் சொல்ற. இங்கருந்து கிளம்பு. உன்னலாம் உள்ள அலோவ் பண்ண முடியாது. அப்படின்னு அவ சொல்றா. உண்மையாவே இந்த ஓல்ட் லேடி தான் குடுத்து அனுப்புனாங்க. இத நீ டெலிவரி மட்டும் பண்ணிரு. அப்படின்னு சொன்னா, இந்த குப்பையெல்லாம் நான் வாங்கி டெலிவரி பண்ண மாட்டேன். ஒழுங்கா இத எடுத்துட்டு கிளம்பு. அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அப்ப நானே போய் டெலிவரி பண்ணிக்கிறேன். அப்படின்னு ஹீரோயின் கொண்டு போக போறா. ஏய் எங்க போற? இந்த குப்பையெல்லாம் உள்ள எடுத்துட்டு போகக்கூடாது. அப்படின்னு அத தட்டி விட அது கீழ விழுந்துருது. இப்ப நீ கிளம்புறியா இல்லையா? அப்படின்னு ஹீரோயின்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின்ட்ட அவன் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பான்ல. உன்னை யாராவது புல்லி பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு. ஸோ இப்பவே நான் மிஸ்டர் ஹோக்கு கால் பண்ணி, இங்க வந்து கேக்க கலெக்ட் பண்ணிட்டு போக சொல்றேன். அப்படின்னு அவ கால் பண்றா. ஆஃபீஸ் ரூம்ல மிஸ் லீ தான் அந்த கால பார்த்துட்டு இருக்கா. என்ன ஒய்ஃப்ன்னு வருது. அப்போ அந்த போரிங்கான உமன உண்மையாவே ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அப்படின்னு அந்த கால் ரெக்கார்ட உடனே டெலீட் பண்றா. "ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ வந்து கேட்க, "நான் இந்த ரிப்போர்ட்ட சப்மிட் பண்றதுக்காக வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டு கிளம்பிடுறா. ஹீரோயினுக்கும் அவன் ஒரு பேச்சுக்கு தான் சொல்லியிருந்திருப்பானோ, கால் பண்ணதுக்கு எடுக்க மாட்றானே அப்படின்னு அவ டென்ஷன் ஆகுறா. "என்ன இப்போ மிஸ்டர் ஹோப் கால் அட்டெண்ட் பண்ணலன்னு சொல்ல போறியா?" அப்படின்னு கேட்டா, "அவங்க பிஸியா இருக்காங்க போல நான் கிளம்புறேன்." அப்படின்னு ஹீரோயின் போக போறா. "எங்க போற? இந்த குப்பைய யாரு கிளீன் பண்றது? ஒழுங்கா இப்ப நீல் டவுன் போட்டு இத லிக் பண்ணி நீ கிளீன் பண்ணணும்." அப்படின்னு அவள பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "இப்படிதான் குரூப்ல மத்தவங்களலாம் புல்லி பண்ணுவீங்களா? நீ ஓவரா போற." அப்படின்னு சொன்னா, "நான் அப்படிதான் பண்ணுவேன். நீ இப்ப கிளீன் பண்றியா? இல்ல செக்யூரிட்டிய கூப்பிடவா?" அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு, இந்த உமன் அப்பாயின்ட்மென்ட்டே இல்லாம ஓல்ட் லேடியோட பிசிக்கல் தெரபிஸ்ட்ன்னு சொல்லி உள்ள வந்திருக்கா. ஏமாத்திட்டு வந்திருக்கா. உடனே இவள அடிச்சு விரட்டுங்க இங்கருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. "என்ன பார்க்குறீங்க? இப்ப இவள அடிச்சு விரட்ட போறீங்களா இல்லையா? இல்லன்னா பாஸ் கிட்ட உங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். ஒரு பெர்சனோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாம அவங்கள இந்த மாரி கம்பெனிக்குள்ள அனுப்பியிருக்கீங்க." அப்படின்னு அவ கத்துறா. இங்க ஹீரோக்கு பாட்டி கால் பண்றாங்க. "கேக் எப்படி இருந்துச்சு?" "ஹீரோயின் தான் அத பண்ணது" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "என்ன கேக்கு?" அப்படின்னு கேட்டா, "ஹீரோயின் உனக்காக கேக் பண்ணி கொண்டு வந்தாளே" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன வந்தாளா?" அப்படின்னு கேட்டா, அசிஸ்டன்ட்டும் இல்லன்னு சொல்றான். "இல்ல பாட்டி, அவ இன்னும் இங்க வரல" அப்படின்னு சொன்னா, "அவ அப்பவே கிளம்பிட்டா. இந்த டைம்க்கு ரீச் ஆயிருக்கணுமே" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "சரி பாட்டி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ ஆஃபீஸ விட்டு வெளிய போறான்.
அங்க பார்த்தா பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. "இந்த குப்பைய நீ தானே கொண்டு வந்த. இத நீயே சாப்பிடு" அப்படின்னு ஹீரோயினோட வாயில ஸ்டஃப் பண்ண போறா. பதிலுக்கு ஹீரோயின் அவளோட வாய்க்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சத்தம் கேட்டு நெனச்சது வேறயா இருக்கும், நடந்தது வேறயா இருக்கும். இங்க வந்து பார்த்தா ஹீரோயின் தான் அந்த பெர்சன அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள காம் டவுன் பண்றதுக்காக ஹீரோ போய் பிடிக்கிறான். "பாஸ் இந்த வுமன்ட்ட அப்பாயின்ட்மென்ட்டே இல்ல. ஆனா உங்கள பார்க்க வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அதான் அவள ஸ்டாப் பண்ணேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஹீரோயினோட ஃபேஸ பார்த்துட்டு இருக்கான். அதுல லைட்டா ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு. "உன்ன அவங்க அட்டாக் பண்ணாங்களா?" அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்டுட்டு இருக்கான். "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா அவங்கள நீ அடிச்சிருப்ப" அப்படின்னு அசிஸ்டன்ட் அவள அடிக்கிறான். பட் பாஸ் உங்களுக்கு தான் ஸ்கீமிங் வுமன்லாம் பிடிக்காதுல்ல. இவங்க தான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது, நீங்க கால் எடுக்கல. அதனால தான் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நீ என்ன தேடினியா? அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்டா, பாட்டி உங்களுக்கு இந்த கேக் குடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் வந்து உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க எடுக்கவே இல்ல. அப்படின்னு ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்றா. அப்படியா சாரி நான் கால கவனிக்கல. நீ நம்ம ரிலேஷன்ஷிப்ப சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா, நான் சொன்னேன். அவ தான் நம்பல அப்படின்னா, இப்போ ஹீரோயின அட்டாக் பண்ண எல்லா பெர்சனையும் கம்பெனிய விட்டு விரட்டுறாங்க. மத்த எல்லாரும் இந்த ஃபேஸ நல்லா பார்த்துக்குங்க. இவ எப்போ என்ன தேடி வந்தாலும் சரி, உடனே அவள என்னோட ஆஃபீஸ் ரூம்க்கு அனுப்பியிருக்கணும். யாராவது இவள டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா, அப்புறம் நீங்க கம்பெனிக்கே வர தேவையில்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் எதுக்கு இப்படி பண்றீங்க? எம்ப்ரசிங்கா இருக்கு அப்படின்னா, என்ன அப்போ மறுபடியும் உன்ன புல்லி பண்ணணும்னு ஆசைப்படுறியா? அப்படின்னு அவள திட்டுறான். எங்க மிஸ் லீய பார்த்து ஹீரோயினுக்காக ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ண சொல்றான். அடுத்து ஆஃபீஸ் ரூமுக்கு போனா ஹீரோயினும், அதான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல அப்படின்னு அவன் கைய விட்டு நழுவிவரா. என்ன இவ்வளோ நேரம் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா, அதுக்குள்ள என்ன விட்டு தள்ளி போற அப்படின்னு கேட்டா, மத்தவங்க அத பார்த்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாதுல்ல. அதுக்காக தான் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பேசுறா. இதுல தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னு ஹீரோ அவளோட காயத்த பார்த்துட்டு இருக்கான். என்ன வலிக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் இன்னும் 5 மினிட்ஸ்ல மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி நீங்க உங்க ஒர்க்க பாருங்க அப்படின்னு சொல்றா. உனக்கான மெடிசின் இருக்கு. அத எடுத்து காயத்துல அப்ளை பண்ணிக்கோ. இல்லன்னா தழும்பு வந்துற போது. அப்புறம் உனக்கு போர் அடிச்சுச்சுன்னா நீ மேகசின் எடுத்து ரீட் பண்ணு. இல்லன்னா கம்ப்யூட்டர் எடுத்து ப்ளே பண்ணு. அப்புறம் ஆள்ட்ட சொல்லி அவளுக்காக ஸ்நாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லு சரியா? அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட வேற எதுவும் வேணுமா? அப்படின்னு கேட்டா, பாஸ் இதுவே அதிகம் அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் நெனைக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அனுப்பி விடுறா. அப்புறம் ஹீரோயினுக்கு அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மா எப்படி இருக்கீங்க? அப்படின்னு கேட்டா, நான் நல்லாவே இருக்கேன். அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் பில் எல்லாத்தையும் பே பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்ல, ஹஸ்பண்டா? நான் தான் ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஹீரோயின் நெனைக்கிறா. அம்மா நீங்க ஒழுங்கா கேட்டீங்களா? யாருன்னு சொன்னாங்க? அப்படின்னு கேட்டா, உன்னோட ஹஸ்பண்ட் தான் பில் பே பண்ணதா சொன்னாங்க. ஜியான் தாப்பா பே பண்ணானா? எனக்காக அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு சரியா? அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா ஜியானா இருக்காது. வேற யாரோ தான் பே பண்ணியிருக்காங்க. யாரா இருக்கும்? அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்றா. கொஞ்ச நேரத்துல மிஸ் லீ அங்க வரா. ஹீரோவ பார்க்கலான்னு ஆசையா வந்தாங்க. ஹீரோ இல்லன்னு தெரிஞ்சதும் ரூடா ஹீரோயின்ட்ட ட்ரெஸ்ஸ குடுக்குறா. அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறா. அந்த டைம் மொபைல பார்த்துட்டு இருக்கும்போது, மிஸ் சாங்கோட கன்ஃபெஷன் இருக்கும்ல லைவ் ஸ்ட்ரீமிங்ல, அந்த வீடியோவ பார்க்குறா. ஸோ இந்த சூழ்ச்சியனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கா. இந்த மாரி பெர்சன் எப்படி ஹீரோக்கு ஒர்த்தா இருக்க முடியும்? இன்னைக்கே இவள ஹீரோ வெறுக்கிற மாரி பண்ணணும் அப்படின்னு அவ பிளான் பண்றா. இங்க ஹீரோயின் அம்மாவோட பில்ல யார் பே பண்ணாங்கங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ மிஸ் லீ வந்துட்டு, ஹீரோ இன்னைக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் பார்ட்னர மீட் பண்ண போறாங்க. அவங்களுக்காக தான் இந்த கிஃப்ட்ட ஸ்பெஷலா ஹீரோ ரெடி பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் சாங்க்கு அவங்க ஒய்ஃப்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க ஒய்ஃப் கிட்ட இத நீங்களே கிஃப்ட்டா குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில குடுக்குறா. உள்ள அப்படி என்ன இருக்குன்னு ஹீரோயின் பார்க்க போனா, பேக் பண்ண கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாரி அவ ரூடா பேசிர்றா. சாரி எனக்கு தெரியாது. நான் கரெக்ட்டா குடுத்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது அவளோட ட்ராப் தான். ஹீரோ வாங்கி வச்ச கிஃப்ட்ட இவ மாத்தி தான் ஹீரோயின் கையில குடுத்துருக்கா. அடுத்து ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண போகும்போது, இந்த மெனு ஐட்டம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்னு ஹீரோயின்ட்ட வந்து ஒர்க்கர் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க பின்னாடியே இப்ப மிஸ் லீ போயிட்டு, நான் அந்த மெனு லிஸ்ட்ட மாத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்கிறா. ஆல்ரெடி அந்த லேடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொன்னா, அவ இப்பதான் நியூ கம்மர். நீ என்கிட்ட இருந்து ஆர்டர் வாங்குவியா? அவகிட்ட வாங்குவியா? இப்படிதான் நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நாங்க இங்க வரவே மாட்டோம் அப்படின்னு அவ ரூடா பேசுறா. அதனால ஒர்க்கரும் பயந்துகிட்டே மெனுவ காமிக்க, இந்த ஐட்டம்லாம் ரீப்ளேஸ் பண்ணி சிக்கன் ஐட்டமா கொண்டு வாங்க அப்படின்னு அவ சொல்லிடுறா. மிஸ்டர் சாங்க்கும் ஹீரோக்கும் நல்ல பிரதர் பாண்டிங் இருக்கு. ஸோ சிஸ்டர் இன் லவ் எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவ டச்சப் பண்றதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்காகவும் சிஸ்டர் இன் லாக்காகவும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ அத குடுக்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க செமையா கோவப்படுறாங்க. நானும் என் ஒய்ஃபும் உன்ன பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணா, நீ எங்கள இன்சல்ட் பண்றதுக்காக கூப்பிட்டியா? இது ஒரு கிஃப்ட்டா? எனக்கும் சிஸ்டர் இன் லாக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு.
எங்களுக்கு குழந்தை கிடையாது. அதுக்காக இந்த ஸ்டாச்சுவ குடுத்துருக்கியா? எங்களுக்கு குழந்தை இல்லன்னு குத்தி காமிக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அந்த ஸ்டாச்சு ஒரு பிளெஸ்ஸிங்க்காக குடுக்குறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு குடுக்குறது. அத பார்த்து தான் அவங்க கோவப்படுறாங்க. ஹீரோனும் சாரி இது என்னோட ஃபால்ட் தான். யாரோ என்ன பிராங்க் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த மேட்டர நான் ஹேண்டில் பண்றேன். யார் இத தப்பு பண்ணியிருக்காங்களோ, கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன். அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இப்போ டிஷ்ஷஸ் எல்லாம் கொண்டு வராங்க. எல்லாமே சிக்கன் ஐட்டமா இருக்கு. அத பார்த்து அவங்க கோவப்படுறாங்க. பின்னாடியே மிஸ்லியும் வரா. "இதெல்லாம் நீ தானே ஆர்டர் பண்ண" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கோவப்படுறா. "நான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணல" அப்படின்னு சொன்னா, "நீ தான் இது வேணும்னே பண்ணியிருக்க. ஆல்ரெடி மிஸ்டர் சாங்கோட ஒய்ஃப நெறைய பேர் இந்த மாரி தான் இன்சல்ட் பண்றாங்க. முட்டையிடாத கோழின்னு. அந்த மாரி தான் நீயும் பண்ணியிருக்க" அப்படின்னு ஹீரோயின போட்டு விடுறா. மிஸ்டர் சாங்க்கு ஹீரோயின சுத்தமா பிடிக்கல. இந்த டைம் ஒய்ஃபும் உள்ள வராங்க. அங்க உள்ள டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒமட்டுற மாதிரி இருக்கு. "என்னாச்சு ஒய்ஃப்?" அப்படின்னு கேட்டா, "இல்ல இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "இதெல்லாம் உடனே இங்கேருந்து எடுத்துட்டு போங்க" அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னாச்சுன்னு பக்கத்துல வந்து பார்க்க வரா. "ஃபர்ஸ்ட்டு நீ இங்கேருந்து வெளிய போ" அப்படின்னு அவகிட்ட கோவப்படுறான். "என்ன நீங்க பண்றீங்க? டாக்டர் சூக்கிட்ட இந்த மாதிரி ரூடா பேசக்கூடாது" அப்படின்னு ஒய்ஃப் திட்டுறாங்க. "இவங்கள ஆல்ரெடி உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, நான் டாக்டர் சூக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு. "உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்கு உங்களோட அப்பாயின்ட்மெண்ட்லாம் இப்ப கிடைக்கவே மாட்டேங்குது?" அப்படின்னு அவங்க விசாரிக்கிறாங்க. "அது ஒரு பிரச்சனை. அதனால ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்துட்டேன்" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "அது அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் லாஸு. நான் உங்கள ரொம்பவே மிஸ் பண்ணேன். சரி இப்ப செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினும் செக் பண்ணி பார்த்துட்டு, "நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவா?" அப்படின்னு அவங்க சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. "உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா ஹாஸ்பிட்டல்லயே ஒரு செக்கப் பண்ணிருங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உடனே நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் போறோம். அப்புறம் இந்த டீலிங் மேட்டர் எனக்கு ஓகே. எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல எந்த ப்ராஃபிட்டுமே வேண்டாம். எல்லாம் உனக்கே குடுத்துடுறேன். இத நானும் உன்னோட சிஸ்டர் இன் லாவும் உனக்கு தந்த கிஃப்ட்டா வச்சுக்கோ. அப்புறம் இந்த ஸ்டாச்சு உண்மையாவே பிளெஸ்ஸிங் தான். இத என் வீட்டுக்கு அனுப்பிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியா அங்கருந்து கிளம்புறாங்க. கடைசியா இதுல ஜோக்கர் நடந்தது மிஸ் லீ தான். நான் ஹீரோயின போட்டு குடுக்கலான்னு பார்த்தா, இப்போ அவ எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாளே! அப்படின்னு மிஸ் லீக்கு வருத்தமா இருக்கு. பாஸ் நீங்க கேட்ட மேட்டர நான் கண்டுபிடிச்சுட்டேன். மிஸ் லீ தான் உங்களோட கிஃப்ட்ட சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து சொல்றான். பின்னாடியே ரெஸ்டாரண்டோட ஒர்க்கர் வந்து, மிஸ் லீ தான் இந்த மெனுவ சேஞ்ச் பண்ண சொன்னதும் அப்படின்னு அவளும் கன்ஃபஸ் பண்ணிட்டா. சாரி நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் ஜஸ்ட் இதெல்லாம் ஜோக்கா தான் பண்ணேன். அப்படின்னு அவ சொல்றா. ஜோக்குனா 2 பார்ட்டியுமே அத ஃபன்னா எடுத்துக்கணும். பட் இங்க பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல. அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்றான். சாரி மிஸ்ஸு நான் இதெல்லாம் விளையாட்டா தான் பண்ணேன். இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் நடக்கலல்ல அப்படின்னு அவ பேசுறா. எதுவும் நடக்கல தான். பட் இன்னைக்கு மட்டும் எனக்கு மிஸ்டர் சாங்கோட ஒய்ஃப தெரியலனா, அப்போ இங்க ஹர்ட் ஆனது நானா மட்டும் தான் இருந்திருப்பேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன இந்த ஒரு டைம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டா, நான் ஒண்ணும் செயின்ட் கிடையாது. எனக்கு கெட்டது பண்றவங்களுக்கும் நல்லது பண்றதுக்கு. ஸோ நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தான் ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிடுறா. ஹீரோ இந்த டைம் நீ பண்ண தப்புக்காக இனி கம்பெனிக்கே வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறான். ப்ளீஸ் என்ன ஃபயர் பண்ணாதீங்க. என்னோட அப்பா உங்க கம்பெனில தான் சீனியர் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்றாங்க. கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவங்களும் நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ ப்ளீஸ் அதுக்காக இந்த ஒரே ஒரு டைம் என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னு அவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். உன்ன அனுப்பிட்டு உன் அப்பா இங்க ஒர்க் பண்ணுவானா? சான்ஸ் இல்ல. அதனால 2 பேரையும் சேர்த்தே ஃபயர் பண்ணிருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அத கேட்டு அவ மயங்கி விழுற மாரி காமிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததும், "நீ உண்மையாவே ஆசம் தான். நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண? என்ன டிபார்ட்மெண்ட்?" அப்படின்னு கேட்டா, "நான் கைனகாலஜிஸ்ட்." ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனையோட என்கிட்ட நெறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு நான் செக் பண்ணவா? அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றா. அவனும் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன ரூமுக்கு கூட்டு போயிட்டு, "பேண்ட்ட ரிமூவ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றா. "எதுக்கு?" அப்படின்னு கேட்டா, "உங்களுக்கும் இதுல இஷ்யூ இருக்கு தானே? அத செக் பண்றதுக்கு தான். ரிமூவ் பண்ணுங்க" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. "உன்கிட்ட யார் இந்த மாதிரிலாம் சொன்னது? அப்படிலாம் எனக்கு கிடையாது" அப்படின்னு ஹீரோ சொன்னா, "நான் ஒரு டாக்டர். என் முன்னாடி நீங்க ஷையெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ண போறா. "ஏய் எனக்கு ஷையெல்லாம் ஃபீல் ஆகல. எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் விடாம அவன பிடிச்சு வச்சுட்டு இருக்கா. அவன செக் பண்றேன்னு சொல்லிட்டு, "இப்போ நான் அக்குபஞ்சர் ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்தா சொல்லுங்க சரியா?" அப்படின்னு அவ எக்யூப்மென்ட் எடுக்க போறா. "ஏய் வெயிட் பண்ணு. நீ தானே செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட" அப்படின்னு இப்போ ஹீரோயின் பக்கத்துல போனா, "நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு அவ கேட்கிறா. "நீ தானே செக் பண்றேன்னு சொன்ன. அதான் என்னால முடியுமான்னு உன்ட்ட காமிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின கிஸ் பண்றான். திரும்ப கிஸ் பண்ண வரும்போது ஹீரோயினும் ஸ்டாப் பண்றா. "என்னாச்சு? நீ தானே என்னால முடியுமான்னு பார்க்கணும்னு நெனச்ச. என்னால கண்டிப்பா உனக்கு குழந்தை குடுக்க முடியும்" அப்படின்னு அவன் சொல்றான். "ஏய் வெயிட் நான் எதுக்கு உங்களுக்கு குழந்தை பெத்து தரணும்?" அப்படின்னு அவ கேட்கிறா.
வேற நீ பெத்து தராம நானேவா பெத்துக்க முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு தான் நீங்களும் உங்க ஃப்யூச்சர் ஒய்ஃபும் குழந்தை பெத்துக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கா. இவ என்ன இந்த மேட்டர் விடலையா? எப்ப பார்த்தாலும் என்ன விட்டு போறத பத்தியே பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். மிஸ்டர் ஹூ, நான் தான் இத தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க என்கிட்ட இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்ல. இன்னொரு டைம் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல இருக்கோம். ஸோ லைன கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸோ நான் தான் இப்ப லைன கிராஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு ஹீரோ கோவமா போறான். இங்க அடுத்து பாட்டி ஹீரோயின் கிட்ட உனக்கு வெட்டிங்க பத்தி எதுவும் பிளான் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பாட்டி அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன இந்த பொண்ணு எதுலயும் இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கிறா. அவளோட பொசிஷன் ஸ்டடி பண்ணணுங்கிற பிளானே அவளுக்கு இல்ல போலயே. இவன் வேற வெட்டிங் ப்ரொபோசல் அவளுக்கு குடுக்கவே இல்ல. ஸோ ப்ராப்பரா ஹீரோயினுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. நம்ம வீட்ல ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கான கெஸ்ட் லிஸ்ட் டேபிள்ல இருக்கும் எடுத்துட்டு வா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஹீரோயினா தேட போறா. அப்ப அங்க ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கிறத பார்க்குறா. இது ஹீரோவோடதா அப்படின்னு எடுத்து ஓப்பன் பண்ண போறதுக்குள்ள பாட்டி சாரி நான் மறந்துட்டேன். அது என்னோட ரூமுக்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்னு அவள கூப்பிடுறாங்க. ஸோ ஹீரோயின்ட்ட நான் கெஸ்ட்டா தான் இன்வைட் பண்ணிருவேன். நீயும் சூப்பரா ரெடி ஆகணும் சரியா? உனக்காக ஹேர் ட்ரெஸ்ஸர் எல்லாரையும் நானே அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு நான் இந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்றது சரியா இருக்குமா? பாஸ் வேற என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசுனாங்க. எல்லா மென்னுமே ஒரே மாரி தான் போல. பாஸ் அவங்க ஒய்ஃப் கூட அட்டெண்ட் பண்ணும்போது, நான் இந்த பிளேஸ்ல இருந்தா எப்படி இருக்கும்? அது ஆக்வர்டா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நெனைக்கிறா. ஹீரோவுக்கு அவ என்ன என் மேல கோவமா தான் இருக்காளா? அவள நான் டச் பண்ணது என்ன அவ்ளோ பெரிய குத்தமா? அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் என்ன பார்த்துட்டு இருக்க? நீ உன் ஒய்ஃப கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதாது. அவளுக்கு ப்ராப்பரான ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, மரியாதை எல்லாத்தையும் நீ தான் வாங்கி தரணும். ஸோ அவளுக்கு கிராண்டான வெட்டிங் குடுக்கணும் சரியா? அதுக்கு முன்னாடி அவளுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணணும். நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணல. நீ அத ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணணும் சரியா? ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. அதனால ஒய்ஃப இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லன்னு நெனைக்காத. நீ அத பண்ணலன்னா, இடையில வேற ஒரு பெர்சன் வந்துருவான். அதனால ஒழுங்கா அவள ட்ரீட் பண்ணணும் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போறாங்க. ஹீரோவும் அவகிட்ட பேசுறதுக்காக வரான். நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு உனக்கு செக்கப் இருக்குல்ல. நானும் உன் கூட வரவா? அப்படின்னு கேட்டா, இல்ல அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவசரமா அங்கிருந்து போறா. இவ ஏன் என்ன இவ்ளோ அவாய்ட் பண்றா? அப்படின்னு ஹீரோக்கு ஹர்ட் ஆகுது. எங்க ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா, அந்த பழைய நர்ஸ் அவள பார்த்து நல்லா பேசுறாங்க. "உங்க செக்கப்காக வந்திருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க எக்ஸ் ஹஸ்பண்டும், அவனோட நியூ ஒய்ஃபும் மறுபடியும் செக்கப்காக வந்திருக்காங்க. ப்ரீனேட்டல் செக்கப்க்கு. அவங்க கண்ல மறுபடியும் பற்றாதீங்க. இல்லன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அதுக்குள்ளயா? இப்பதானே அவ ஒரு பேபி லாஸ் பண்ணா. அதுக்குள்ள இன்னொரு பேபின்னா, அவ உடம்பு தாங்காதுல்ல அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பேசுறா. அதான் அவங்களுக்கு தான் தெரியணும். ஏதோ 2 பேரும் இந்த கண்ட்ரியோட கிங்கு, குயின்ங்கிற மாதிரி இந்த கண்ட்ரிக்கு அடுத்த வாரிச கொண்டு வந்தா தான் இந்த நாடே வாழுங்கிற மாரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம அவாய்ட் பண்றது நமக்கு நல்லது அப்படின்னு ஹீரோயின கூட்டிட்டு போறாங்க. ப்ரீநேட்டல் செக்கப்புக்கு போனா டாக்டரும், "இந்த குழந்தைய நீங்க கண்டிப்பா பெத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஹெல்த் இன்னும் இம்ப்ரூவ் ஆன பிறகு நீங்க ட்ரை பண்ணலாமே" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "அபார்ஷனுக்காக மெடிசின் வேணாலும் எழுதி குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னா, "என்ன பேசுறீங்க? இது என் ஃபேமிலியோட வாரிசு, பையன். அவன நீங்க அபார்ட் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த குழந்தை கண்டிப்பா வேணும். எங்க குழந்தைய எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். நீங்க டாக்டர் தானே மெடிசின மட்டும் குடுங்க" அப்படின்னு கேட்க, டாக்டரும் ஓகே. அபார்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கான மெடிசின்லாம் குடுக்குறேன். அத ரெகுலரா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டாக்டர் வேலைய நீங்க ஃபர்ஸ்ட்டே பண்ணியிருந்திருக்கணும். எக்ஸ்ட்ராலாம் நீங்க பேசக்கூடாது. அப்படின்னு டாக்டர் கிட்டயும் கத்திட்டு தான் வெளிய வராங்க. அப்போ அங்க ஹீரோயினையும் பார்க்குறாங்க. ஹீரோயின் ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்றதுக்காக வந்திருக்கா. நர்ஸ் பார்த்துட்டு, "உங்களோட காயம் நல்லாவே க்யூர் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபுல்லா ரெக்கவரி ஆயிருவீங்க" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க பிசிக்கல் தெரபிஸ்ட் ஜாப் எப்படி போயிட்டுருக்கு? அப்படின்னு கேட்டா, அது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் தான் இப்போ வேலைய விட்டு நிக்கலான்னு பார்க்குறேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எதுக்காக? அங்க நல்ல பேக்கேஜ் குடுக்குறாங்கல்ல. அப்புறம் எதுக்கு வேலைய விட்டு நிக்க போறீங்க? அப்படின்னு நர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவ ஜஸ்ட் பிசிக்கல் தெரபிஸ்ட்டா தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காளா? அப்படின்னு மிஸ் ஆங் எல்லாத்தையும் கேட்குறா. அந்த டைம் அவங்க அம்மாவும் கால் பண்றாங்க. அம்மா சொன்னது கேட்டு அவ சந்தோஷமா சிரிக்கிறா. "என்ன ஹேப்பி நியூஸ்?" அப்படின்னு கேட்டா, "ஹோ ஃபேமிலில ஃபியூ டேஸ்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறாங்க. மிஸ்டர் ஹோ அதுல அவங்களோட நியூ ஒய்ஃப்க்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்களாம்" அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயோட நிலைமை, இனி அவளுக்கு அங்க எந்த சான்ஸும் கிடையாது அப்படின்னு அவ சந்தோஷப்படுறா. ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட ப்ரப்போசல் செரிமனி ப்ரிப்பரேஷன் பத்தி கேட்டுட்டு இருக்கான். அதுக்காக என்னலாம் பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயோட நேம ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்றதா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டா, ஹீரோக்கு அது தெரியலங்கிறது கொஞ்சம் எம்பரசிங்கா தான் இருக்கு. சரி பாஸ், அடுத்து நீங்களே டிசைன் பண்ண உங்க என்கேஜ்மெண்ட் ரிங்க நம்ம ஜுவல்லரி டிசைனர் கிட்ட குடுத்தாச்சு. அவங்க சீக்கிரமே ரெடி பண்ணி குடுத்துருவாங்க.
அப்புறம் உங்க காஸ்டியூம்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துரும். நீங்க நாளைக்கு மேடம்க்கு குடுத்துரலாம். நைட் கவுனுக்கு தான் சைஸஸ் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க." அப்படின்னு அவன் சொல்ல வர, "அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. அத எனக்கு அனுப்பு. நான் அவளுக்கு 3Dயா சென்ட் பண்றேன். அவளே சூஸ் பண்ணிக்கட்டும்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "என்னப்பா சைஸ் பார்க்கன்னு சொன்னது கூட இவ்ளோ ஜெலஸா?" அப்படின்னு அவன் நெனைக்கிறான். சரி ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவ தவிர வேற எதுவும் ரிலேஷன்ஸ் யாரும் இருக்காங்களா? அப்படின்னு கேட்டா, வேற யாருமே கிடையாது. அவங்க வயசான அம்மா மட்டும் தான் அவங்களுக்கு இருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் லாஸ்ட் டைம் சாங் ஃபேமிலி பிரச்சனை பண்ணதுனால, சாங் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ்க்கு பயந்து இப்ப யாருமே ஹீரோயின் கூட டச்ல இல்ல. அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். அப்போ அவங்க எல்லாரையுமே ப்ரொபோசல் டேக்கு இன்வைட் பண்ணு. அங்க வந்து சாங் ஃபேமிலி ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும். அப்புறம் நான் உங்கள டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து ஹீரோயின் ஹீரோக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணி விட்டுருக்கா. அத பார்த்துட்டு ஹீரோவும் கால் பண்றான். "எதுக்கு எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்டா, "அன்னைக்கு என் அம்மாக்கு உடனே பில் பே பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அதான் நான் கடனா உங்க கார்ட்லேருந்து காசு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு பெண்டிங் அமௌண்ட் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றது தானே கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. "நம்ம 2 பேரும் கப்புள். நீ இந்த மாரி தான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க போறியா?" அப்படின்னு ஹீரோ கோவமா பேசுறான். அந்த டைம் ஒரு குட்டி பையன் வந்து ஹீரோயின் மேல இடிச்சிடுறான். அதனால ஹீரோ சொன்னத அவ கவனிக்கல. அப்புறம் மிஸ்டர் ஹோ, நான் என்னோட ஜாப குயிட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு வைக்கிறா. ஹீரோ அத கேட்டு ஷாக் ஆயிட்டான். இப்போ வீட்டுக்கு வந்தும் பாட்டி, அவங்க அந்த ப்ரொபோசல் டேய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பிளானிங்க பத்திலாம் ஹீரோயின்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "இந்த சாங் உனக்கு பிடிச்சிருக்கா? அன்னைக்கு இந்த சாங்க ப்ளே பண்ணா நல்லா இருக்கும்ல?" அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் மிஸ்டர் ஹோக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க அவன் வந்ததும், "வா நான் உன்கிட்ட பேசணும்." அப்படின்னு ஹீரோயின கூட்டு போறான். "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக நீ குயிட் பண்ண போற? அதுக்குள்ள அடுத்த ஃபேமிலிய கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நான் இன்னும் வேற ஜாப்ப கண்டுபிடிக்கல. இருந்தாலும் இப்ப நான் குயிட் பண்றது தான் கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "எதுக்கு போகணும்? நான் ஏதோ உன்ன பேடா ட்ரீட் பண்ணனா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நீங்க என்ன நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. பாட்டியும் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும்" அப்படின்னு பேசிட்டு இருக்கா. "அப்புறம் என்ன? என்னதான் இங்க இருக்கிறது ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற மாரி உனக்கு ஃபீல் ஆனாலும், இந்த மாரி சடனா கிளம்புறத எப்படி எல்லாராலயும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்?" அப்படின்னு கேட்டா, "இது நான் சடனா தான் சொல்ட்டேன். அதுக்காக சாரி. பாட்டி செட்டில் ஆகுற வரைக்கும் நான் இருந்து ஹெல்ப் பண்றேன். அப்புறம் பாட்டிக்கு என்ன தேவைனாலும் நான் எப்ப வேணா வந்து பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்போ நான்?" அப்படின்னு கேட்டா, "உங்களுக்கு நான் தேவையில்லல்ல." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இவங்களுக்கு தான் உடம்பு நல்லா தானே இருக்கு. அப்புறம் நான் எதுக்கு?" அப்படிங்கிற மாரி அவ யோசிக்கிறா. ஆனா ஹீரோயினோட வேர்ட்ஸ் அவனுக்கு ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. "இங்க பாரு உண்மைய சொல்லு. நீ ஒரு செகண்ட் கூட எனக்காக சாரியா ஃபீல் பண்ணதே கிடையாதா?" அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்குறான். "என் லைஃப்குள்ள இந்த மாரி வந்துட்டு, அப்புறம் மொத்தமா விட்டுட்டு போறேன்னு சொல்ற." அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே க்ளூலெஸ்ஸா இருக்கா. அவளுக்கு அவன் என்ன கேட்குறாங்கிறதே புரியல. "சரி நீ போணும்னு ஆசைப்படுறல்ல ஓகே. இந்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாமே பார்ட்டிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் இங்க நீ இருக்கணும்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். போகும்போது ஹீரோயின், "மிஸ்டர் ஹோ ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். நான் இங்க இருக்கிற வரைக்கும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ஹீரோக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அப்பதான் அசிஸ்டன்ட் ரிங் எடுத்துட்டு வரான். "பாஸ் உங்க ரிங் ரெடி ஆயிடுச்சு." அப்படின்னு வந்து குடுத்தா, அவன் கோவமா தட்டி விடுறான். "டேய் நீ இதுக்கு முன்னாடி எப்பவாவது லவ் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு கேட்டா, "ஜஸ்ட் 4 டைம்ஸ்." அப்படின்னு அவன் சொல்றான். "அப்படியா? அப்போ வந்து உட்காரு." அப்படின்னு ஹீரோ நோட்ஸ் எடுக்க போறான். "ஒரு பொண்ண இம்ப்ரெஸ் பண்றது எப்படி?" அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்குறான். "பாஸ் நீங்களும் உங்க ஒய்ஃப்காக நெறைய பண்ணியிருக்கீங்க. பட் நீங்க தான் டைரக்ட்டா சொன்னது கிடையாது. அவங்க அம்மாவோட நர்சிங் ஹோம்க்கு பில்ல நீங்க தான் பே பண்ணீங்க. அது ஹீரோயினுக்கு தெரியாது. அப்புறம் ஹீரோயினோட கை காயத்த க்யூர் பண்றதுக்காக நெறைய ஃபாரின் எக்ஸ்பர்ட் எல்லாத்தையும் மீட் பண்ணீங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நீங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? அப்புறம் ஹீரோயினோட அம்மா இன்னும் நர்சிங் ஹோம்ல தானே இருக்காங்க. அவங்கள நீங்க மீட் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க மாமியார இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் உங்க ஒய்ஃப் உங்க பக்கத்துல வந்து தான் ஆகணும்." அப்படின்னு அவன் ஐடியா குடுக்குறான். கரெக்ட்டா சொன்ன. நான் இப்ப இதுதான் பண்ணணும். இந்த ப்ரொபோசல் மட்டும் சக்சஸ் ஆகட்டும். அப்புறம் உனக்கு டபுள் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். பாட்டிக்கிட்டயே அத பத்தி பேசியாச்சு. ஸோ ஹீரோயின் அம்மாவ பிக்கப் பண்றதுக்காக 2 பேரும் கிளம்புறாங்க. இங்க ஹீரோயினும் பாட்டி தேடிக்கிட்டு இருக்கா. பாட்டி எங்க போனாங்க தெரியுமா? அப்படின்னு கேட்டா, சாரி எனக்கு தெரியல அப்படின்னு அங்க ஒரு ஒர்க்கர் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே. நானும் உங்கள ஹெல்ப் பண்ணவா? அப்படின்னு ஹீரோயின் அங்க நின்னு பேசிட்டு இருக்கா. அந்த டைம் சாங் ஃபேமிலிலருந்து ஹீரோவோட மேன்ஷனுக்கு வராங்க. இந்த டைம் உன்னோட அங்கிள மீட் பண்ணும்போது நல்ல இம்ப்ரஷன் குடுக்கணும் சரியா? அவங்க சப்போர்ட் இல்லன்னா, சாங் ஃபேமிலியால சர்வை பண்ணவே முடியாது. ஸோ லாஸ்ட் டைம் அவங்கள அஃபெண்ட் பண்ணதுக்காக ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்கணும் அப்படின்னு 2 பேரையும் சொல்லி கூட்டு போறாங்க. அப்போ அவங்க ஹீரோயின் நிக்கிறத பார்த்ததும், "அம்மா நான் சொன்னேன்ல, இவ தான் அந்த விட்சி. ஓ! இப்ப சர்வன்ட் லெவலுக்கு வந்துட்டாளா? ஹீரோக்கு ஏதோ நூல் போட்டு ட்ரை பண்ணியிருக்கா. பட் இப்போ தான் ஹீரோக்கு ஒய்ஃப் வந்துட்டாங்கல்ல. அதனால அவளோட நெலைம
வேலைக்காரி அளவுக்கு மோசமாயிருச்சு போல அப்படின்னு அவங்க நக்கலா சிரிக்கிறாங்க. இதான் கரெக்டான சான்ஸு. அவ கூட பவர்ஃபுல்லான இடத்துக்கு போயிட்டா, இனி நம்மளால டச் பண்ண முடியாதுன்னு நெனச்சேன். பட் இப்போ வந்து வசமா மாட்டிக்கிட்டா அப்படின்னு ஹீரோயின்ட்ட பிரச்சனை பண்றதுக்காக போறாங்க. ஹீரோயின் கையிலேருந்து பேஸ்கெட்ட தட்டி விட, "எதுக்கு இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் அவ அடிக்கிறா. "என் நியூ ஆன்டிக்காக உனக்கு லெசன் டீச் பண்ண தான் நான் வந்திருக்கேன்." அப்படின்னு அவ சொல்றா. இருந்தாலும் ஒருத்தங்கள காரணமே இல்லாம அடிக்கிறது தப்பு அப்படின்னு சரவணன் பேச வந்தா, அவளையும் பிடிச்சு கத்துறா. "நீ என்ன இங்க புதுசா? என் அம்மாவும் ஓல்ட் லேடியும் ஒரே பிளேஸ்லேருந்து வந்தவங்க. ஓல்ட் லேடிக்கு என் அம்மாவ ரொம்பவே பிடிக்கும். என் அம்மாவோட காலேஜுக்கு ஃபண்ட் பண்ணதே அவங்க தான். அது மட்டும் கிடையாது, என் அம்மாவ அவங்க காட் டாட்டரா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு இவ சீன் போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் அவங்கள உள்ள அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்றா. சர்வன்ட்டும் கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவங்க ஃபேமிலியோட பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஸோ கெஸ்ட்ட உள்ள கூட்டு போ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஓ! அப்படியா? இவ சொல்றத கேப்பியோ நீ? இவ தான் இங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நக்கலா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்ப கைய தூக்குனா ஆன்னு கத்துறா. பயப்படாத. ஒரு நாய் கடிச்சா நான் திரும்பலாம் கடிக்க மாட்டேன். நீ கெஸ்ட்டா வந்தா அமைதியா உள்ள போ அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆமா, நாங்க உள்ள தான் போறோம். அங்க போய் எங்க அங்கிள் ஆன்ட்ட நல்லாவே பேசிட்டு இருப்பேன். நீ தான் இங்க அழுதுட்டு இருக்க போற. நீ நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு இல்ல. நீ தான் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் உள்ள போறாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் பீப்பிள் வந்திருக்காங்க. ஹீரோ காணுமே அப்படின்னு தேடும்போது, மேபி அவங்க ஆன்ட்ட கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆன்ட்டிய கண்டிப்பா அங்கிளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க உள்ள பீப்பிள்லாம் ஹீரோட நியூ ஒய்ஃப பத்தி பேசுறாங்க. கம்பெனில அதுக்காக நெறைய எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஈவன் மிஸ் லீ ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தால்ல, அவங்க கூட நியூ ஒய்ஃப அஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஹோல் ஃபேமிலியுமே பேன் பண்ணிட்டாங்களாம். ஸோ மிஸ்டர் ஹோ அவங்களோட நியூ ஒய்ஃப ரொம்பவே லவ் பண்றாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நாங்க பார்த்ததும், இந்த பொண்ணு லாஸ்ட் டைம் லைவ் ஸ்ட்ரீமிங்ல பார்த்தோம்ல. ஸோ ஒருவேளை இந்த பொண்ணு தான் ஒய்ஃபா இருக்குமோ? அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசுறாங்க. சான்ஸே கிடையாது. என் அங்கிள் எதுக்கு இந்த லோ கிளாஸ் பொண்ண சூஸ் பண்ண போறாங்க? இவலாம் என் அங்கிளுக்கு தகுதியான பொண்ணே கிடையாது. அப்படின்னு மிஸ் சாங் சொல்லிட்டு இருக்கா. ஏய் நீ சாங் ஃபேமிலி பொண்ணு தானே? லாஸ்ட் டைம் உன்ன லைவ் ஸ்ட்ரீமிங்ல பார்த்தேன். ஆமா, லாஸ்ட் டைம் உன்ன ஹீரோ அட்டாக் பண்ணா, இப்போ மறுபடியும் பார்ட்டிக்கு வந்திருக்கியே எப்படி வந்த? அப்படின்னு நக்கலா கேட்குறாங்க. சாங் ஃபேமிலியும், ஹோ ஃபேமிலியும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும். ஒரு டைம் அவங்க என்ன திட்டினாங்கங்கிறதுக்காக, அவங்க லைஃப்ல நடக்கிற பெரிய ஈவென்ட்க்கு என்னால வராம இருக்க முடியுமா? நாங்க தான் ரியல் ஃபேமிலி அதனால வந்திருக்கோம். அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் கிட்டயும், "நீ எங்க போயிட்டு இருக்க? இங்க கெஸ்ட் வேற வந்துட்டோம். நீ இங்க சர்வெண்ட்டா தானே ஒர்க் பண்ற. ஸோ சர்வ் பண்ற வேலைய பாரு." அப்படின்னு அவள பார்த்து பேசிட்டு இருக்கா. அம்மாவும் பொண்ணுகிட்ட வந்துட்டு, "சர்வெண்ட் கிட்ட இந்த மாதிரி ரூடாலாம் பேசக்கூடாது. நீ தானே ஓல்ட் லேடியோட பிசிக்கல் தெரபிஸ்ட்." அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. "அப்போ உனக்கு ஹெர்பல் டீ போட தெரியும் தானே?" "எனக்கு த்ரோட் கொஞ்சம் சரியில்ல. எனக்கு ஒரு ஹெர்பல் டீ வேணும்." அப்படின்னு அவ ஆர்டர் குடுக்குறா. ஹீரோயினும் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கா. "என்ன நீங்க ஒர்க் பண்ண தான் வந்திருக்க. இது கூட பண்ண மாட்டியா?" அப்படின்னு கேட்டா, "சரி நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு ஹீரோயின் போயிட்டு கொண்டு வரா. வேணும்னே மிஸ் சாங்க தட்டி விடுறா. அதுல ஹீரோயின் கையிலயும் பட்டுருது. "எங்க மிஸ் சாங்? என் ஷூல பட்டுருச்சு. இது எவ்ளோ காஸ்ட்லியான ஷூ தெரியுமா? உன்னால ஸ்பாயில் ஆயிடுச்சு. எனக்கு திரும்ப யார் வாங்கி தருவா?" அப்படின்னு அவ கத்துறா. "என்ன ஹன்னி அவகிட்ட கேட்டுட்டு இருக்க? அவளே புரோக்கனான பெர்சன். அவகிட்ட என்ன காசு இருக்க போது? உன்னோட ஹஸ்பண்ட் நான் வாங்கி தரேன்." அப்படின்னு பக்கத்துல இருந்து ஹஸ்பண்ட் வேற சீன போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்ட்டும் ஓவரா பண்ண, அவளும் இப்ப டீ கப்ப தூக்கி அவன் மூஞ்சில ஊத்த போறா. "ஏய் அப்படிலாம் ஏதாவது பண்ண, உங்க அம்மாவோட ஆக்ஸிஜன் டியூப நான் உருவி விட்டுருவேன்." அப்படின்னு அவள மிரட்டுறா. "இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்ன்னு நெனச்சுக்கோ. இன்னொரு டைம் என் அம்மாவ பத்தி பேசின, அப்புறம் நான் உன்ன கொன்னுருவேன்." அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறா. "என்ன அதுக்குள்ள போற? உன்னோட லெவல் தான் இப்ப இறங்கி நீ சர்வன்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டல்ல. இங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ண வந்திருக்க. அங்க கிராப் இருக்கு பாத்தியா? அத எடுத்து குடு. இங்க பாரு நீ ஒரு டாக்டர் ஆச்சுல்ல. உனக்கு இதுலருந்து ஃப்ளஷ் எடுக்க நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. இத எல்லாருக்காகவும் எடுத்து சர்வ் பண்ணு." அப்படின்னு அவ சொல்றா. அங்க உள்ள சர்வன்ட்டும் "இத நானே பண்றேன்." அப்படின்னு சொன்னா, "உன் வேலைய மட்டும் நீ பாரு." அப்படின்னு இப்ப அந்த பிளேட்ட வாங்கி ஹீரோயின் கையில குடுக்குறா. "நான் இங்க ஹோப் ஃபேமிலியோட ஒர்க்கர் தான். உன்னோட ஸ்லேவ் கிடையாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ இங்க ஒர்க் பண்ண தானே வந்திருக்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த அளவுக்கு திமிரு? அப்புறம் நாங்க தான் இங்க ஹோ ஃபேமிலி. எங்களுக்கு நீ சர்வ் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு அவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. "என் கையில காயம் பட்டிருக்கு. என்னால ஃபீல் பண்ண முடியாது. நீ இந்த மாதிரி ஹோ ஃபேமிலில வந்து பிரச்சனை பண்ணிட்டு தெரிஞ்சா, ஹீரோ வந்து உன்ன தான் பனிஷ் பண்ணுவான்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்ன என் அங்கிள வச்சு என்ன மிரட்டி பார்க்கலான்னு பார்க்குறியா? ஹஸ்பண்ட் பாத்தியா? இவன சொல்றதே கேட்க மாட்டேங்கான்." அப்படின்னு சொன்னதும், அவன் வந்து இப்போ ஹீரோயின அட்டாக் பண்றான். எங்க சர்வன்ட் வெளிய போய் ஹவுஸ் கீப்பர்ட்ட சொல்றாங்க. மேடமும் ஒரு பொண்ணு புல்லி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அவனும் இப்போ உள்ள வரான். ஹீரோயினோட கைய குத்த போற டைம்ல அவன் வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் அடிக்கிறான். "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா மேடம் டச் பண்ணுவ?" அப்படின்னு மிஸ் சாங்க்கு அடி விழுது. "என்ன மேடமா? அப்போ ஹீரோட ஒய்ஃப் இவ தானா?" அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க.
இல்ல அது இம்பாசிபிள். உனக்குன்னா கண்ணு தெரியலையா? இவள பார்த்து மேடம்ன்னு சொல்றா அப்படின்னு சொன்னா, அதுக்கும் இப்ப அடி விழுது. ஹீரோயினுக்கும் ஒண்ணும் புரியல. ஹவுஸ் கீப்பர் அப்படின்னா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இங்க மாஸ்டரும், ஓல்ட் லேடியும் இல்லாம இருக்கலாம். பட் நான் இருக்கேன்ல, நான் உங்கள புரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட். கண்டிப்பா இவ ஹீரோட ஒய்ஃபா இருக்கறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னா, அதுக்கு மறுபடியும் அடி விழுது. அப்ப அம்மா இடையில வந்துட்டு ஓல்ட் லேடிக்காவது என் பொண்ண அடிக்காம இருங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க ஓல்ட் லேடி இருந்தா கூட, நீங்க மேடம் புல்லி பண்ணதுக்காக அவள சும்மா விட மாட்டாங்க. அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் இவ ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன பொண்ணு. என் சன்னின்லாம் இவள வேண்டான்னு தூக்கி எறிஞ்சுட்டு வந்தான். அவள எப்படி ஹீரோ கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான்? உங்களுக்கு வயசாயிடுச்சு. அதனால மெமரி சரியில்லன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியும். இவங்க தான் இந்த ஃபேமிலியோட மேடம். இவங்கள அஃபெண்ட் பண்ண எல்லாருமே ஹீரோ வந்து பார்த்துப்பான். அப்புறம் வாங்க மேடம், நான் உங்கள ரூமுக்கு கூட்டு போறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டு போக போனா, அப்பவும் மிஸ் சாங் இடையில வந்துட்டு, எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இந்த ஓல்டு மேன் கூட உனக்கு அஃபேர் இருக்கு. அதனால தான் அவன் உனக்கு ஹெல்ப் பண்றான். அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப கோவமா வந்து அவள அடிக்கிறா. உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் பொறுத்து பொறுத்து போனேன். உன்னெல்லாம் நீ ஹாஸ்பிட்டல்ல சேவ் பண்ணியிருக்கவே கூடாது. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உன்னை யாரு என்ன காப்பாத்த சொன்னது? உன்னால தான் என் குழந்தை என்ன விட்டு போச்சு. அதெல்லாம் நான் சும்மா விட்டுருவேன்னு நெனைக்காத! அப்படின்னு சண்டை போடுற மூட்லயே தான் அவ பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினும் அப்படியா? அப்போ வா நம்ம 2 பேரும் தனியா போய் சண்டை போடலாம். மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவள பிடிச்சு இழுக்குறா. எங்க ஹவுஸ் கீப்பர் கிட்டயும் எனக்கு தெரியும் நீங்க என்ன கேர் பண்றீங்கன்னு. பட் பாஸ்க்கு எனக்கு இடையில எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே இழுத்துட்டு போக போறா. இவ என்ன சொல்றா? இவ தான் ஹீரோட ஒய்ஃபா இல்லையாங்கிறது அவளுக்கே தெரியாதா? அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட்லரும் நீங்க தான் மேடம் அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு தெரியும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு. பட் அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் நெனச்சது சரிதான். என் ஆன்ட் வரட்டும். அப்புறம் உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சாங் மாட்டிட்டு இருக்கா. இது நம்ம 2 பேரோட பிரச்சனை. இதுல எதுக்கு தேர்ட் பெர்சன இன்வால்வ் பண்ணணும் நீ வா அப்படின்னு ஹீரோயின் அவள இழுத்துட்டு வெளிய போறா. இந்த டைம் பாட்டியும் ஹீரோவும் ஹீரோட அம்மாவ பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதான் இனி உங்களோட வீடு. எல்லாரும் இனி இங்க தான் இருக்க போறோம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜியான் என் பொண்ண சீட் பண்ணியிருந்திருக்கான். பட் பரவால்ல திரும்ப ஒரு நல்ல ஃபேமிலிய மீட் பண்ணியிருக்கா. அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. சரி ஹீரோட கவுன் இருக்கு நாங்க எடுத்துட்டு வரோம். நீங்க ஃபர்ஸ்ட்டு உள்ள போங்க. அப்படின்னு சொல்ல, அம்மா இப்போ உள்ள போறாங்க. அப்பதான் மிஸ் சாங்க பிடிச்சு ஹீரோயின் இழுத்துட்டு வருவா. அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டா, நீ மிஸ்ட்ரஸா இருக்கன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அதான் கல்யாணத்தோட நீ அவமானப்படக்கூடாதுன்னு உன்ன இங்கருந்து கூட்டு போறதுக்கு வந்திருப்பாங்க. அப்படின்னு மிஸ் சாங் சொல்றா. அம்மாவும் இப்ப அவள பார்த்துட்டு, நீ தான் என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்ததா? இதுக்கெல்லாம் கர்மாவ நீ ஃபேஸ் பண்ணுவ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன ரெட்ரிபியூஷன்? எனக்கெல்லாம் எதுவும் நடக்காது. என் ஹஸ்பண்ட் என்னத லவ் பண்றான். அப்புறம் சன்னின்லா, நீங்க இன்னும் இந்த மேட்டர் கிளியரா சொல்லலையா? யார் இங்க மிஸ்ட்ரஸ்? அப்படின்னு கேட்டா, அவனும் என் ஒய்ஃப் ஒண்ணும் மிஸ்ட்ரஸ் கிடையாது. உங்க பொண்ணு தான் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு 2 பேரையும் அடிச்சு விரட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கீழ இருந்து வர்ற பாட்டி அத பார்க்குறாங்க. இவ அப்படின்னு சாங்கோட அம்மாவ பார்க்க, ஆமா இவங்களுக்கு தான் இங்க ஸ்பான்சர் பண்ணி காலேஜ் படிக்க வச்சீங்க. அப்புறம் உங்களோட காட் டாட்டராவும் இவங்கள வச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு சொன்னா, என்னது இவ என்னோட காட் டாட்டரா? அப்பலாம் எதுவும் கிடையாது. ஏதோ இந்த பொண்ணு என்னோட ஊராச்சே! நான் ஹெல்ப் பண்ணலான்னு நெனச்சு காலேஜ் படிக்க ஃபன் பண்ணேன். ஆனா, அவ கிராஜுவேஷன் முடிச்சதுமே ஒரு ஓல்டு மேன் கூட அஃபேர் வச்சு அவன் கூடயே போயிட்டா. அதுக்கு பிறகு நான் இவள பார்க்கவே இல்லையே! அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆனா பாட்டி சாங் ஃபேமிலி உங்களோட நேம யூஸ் பண்ணி தான் பிசினஸ் வேலைல சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இன்னைக்கு தான் நல்ல நேரம் சாங் ஃபேமிலிய பேங்க்ரப்ட் பண்றதுக்கு. இந்த மாதிரி ஷேம்லெஸ் வுமன் என்னோட நேம யூஸ் பண்றாளா? அப்படின்னு பாட்டியும் கோவப்படுறாங்க. இங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் உங்க பொண்ணு தான் மிஸ்டர் ஹோவ செட்யூஸ் பண்ண பார்த்தா, அது நடக்கல. நீ என்ன பண்ணாலும் சரி, மிஸ்டர் ஹோ உங்க பொண்ண திரும்பி பார்க்க போறதில்ல. ஸோ அவங்க வர்றதுக்கு மட்டும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அவன் என்னோட சன்னின்லா அப்படின்னு ஆன்டி சொல்றாங்க. என்னது? அப்படின்னா, நீ ஏன் பயப்படுற? உங்களோட ரிலேஷன்ஷிப்ப சொல்லு. அப்பதான் இவங்க உன்ன புல்லி பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு, "அம்மா என்னம்மா சொல்றீங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின புல்லி பண்றத பார்த்து பாட்டியும் கோவமாங்க வராங்க. காட் மதர் அப்படின்னு அங்க வந்து அந்த லேடி பேச வந்தா, "தள்ளி போ. எனக்கு இந்த மாதிரி ஒரு காட் டாட்டர் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட மருமகள நீங்க புல்லி பண்ணுவீங்க?" அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. "பாட்டி, இவ உங்க மருமகளா?" அப்படின்னு கேட்டா, "என்ன எதுக்கு நீ பாட்டின்னு கூப்பிடுற? எனக்கு இந்த மாதிரி ஒரு பேர குழந்தலாம் கிடையாது. ஃபியூச்சர்ல ஹீரோ, ஹீரோயினுக்கு பிறக்கிற குழந்தை என்னோட கிராண்ட் சில்ட்ரன்" அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, எனக்கும் ஹீரோக்கும் எப்படி குழந்தை பிறக்கும்? அப்படின்னா, உன்னோட கன்சர்ன் எனக்கு புரியுது. அவனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. ஸோ ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். மேபி குழந்தை பிறக்காட்டி போனாலும், நான் உன்ன அதுக்காக ப்ளேம் பண்ண மாட்டேன். ஆனா நீ தான் எங்க வீட்டு மருமகள் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த டைம் ஹவுஸ் கீப்பரும் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொண்டு வராங்க. இதான் எங்க பாஸோட மேரேஜ் சர்டிஃபிகேட் நல்லா பாருங்க. இதுல மேடம் யாரு? அப்படின்னு அவன் காமிக்கிறான். ஹீரோயின் அத பார்த்துட்டு, இந்த சர்டிஃபிகேட் எப்போ வந்துச்சு? அப்படின்னு கேட்டா, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சுல்ல அப்பந்தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சர்டிஃபிகேட்ட பார்த்து மத்த எல்லாரும் ஷாக்ல நிக்கிறாங்க. அந்த டைம் சாங் ஃபேமிலி மேடம்க்கு கால் வருது. நம்ம கம்பெனியோட அக்கவுண்டிங்ல நெறைய இஷ்யூ இருக்கு. அத இப்போ கேஸா ஃபைல் பண்ணியிருக்காங்க. கம்பெனியும் பேங்க்ரப்ட் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு பர்சன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அத கேட்டுட்டு அவங்களும் இதுக்கெல்லாம் காரணம் என் சன் இன் லா தான். யார் வந்தாலும் அவன பிடிச்சு குடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னது நானா? அப்படின்னு அவன் பார்த்தா, ஆமா நீ தான் இத பண்ணியாகணும். எனக்காகவும், நம்ம குழந்தைக்காகவும் நீ தான் ஜெயிலுக்கு போணும். அப்போதான் நம்மளோட ஃபேமிலிய பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாரி அவ பேசிட்டு இருக்கா. நல்லா சொல்லுவீங்க அம்மாவும் பொண்ணும். நான் எதுக்கு நீங்க பண்ண தப்புக்காக ஜெயிலுக்கு போணும்? என்னால முடியாது அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, இப்போ ஒய்ஃப அங்கேயே அட்டாக் பண்றா. அவனும் வழியில கத்திட்டு கிடக்குறான். நீ சூச்சி என்கிட்ட என்னலாம் பொய் சொல்லிட்டு இருந்த? உன்னால அது முடியாதுன்னு சொன்னல. இனி பெர்மனன்ட்டாவே உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவ சொல்றா. இங்க ஹீரோனோட கண்ண மூடுறான். இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு 3 பேரையுமே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றான். சம்மந்தி அவங்கள பத்தி விடுங்க. இன்னைக்கு முக்கியமான நாள். முக்கியமான பர்சனே நீங்க தான். வாங்க உள்ள போலாம் அப்படின்னு பாட்டி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒய்ஃப் வா நம்மளும் உள்ள போலாம் அப்படின்னு சொன்னா, ஒய்ஃபா? யார் உன்னோட ஒய்ஃபு? அப்படின்னு அவ கேட்குறா. நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டோம். என்ன இப்போ ரெகக்னைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அம்மாவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் நல்ல பையன். எனக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன் தான் பில் பே பண்ணான். அப்புறம் அவனோட கையை க்யூர் பண்றது கூட அவன் டாக்டர் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்போ இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்குறா. இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் அவனோட கடமை. சன் இன்லானா பாதி சன்னுக்கு சமம். ஸோ இதெல்லாம் அவன் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பட் நமக்குள்ளே இப்போ கல்யாணம் ஆச்சு. நான் உங்க கூட சர்டிஃபிகேட் வாங்க வரவே இல்லையே. அப்புறம் எப்படி சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இங்க ரிச்சா இருக்கிற மேனுக்குலாம் எந்த லாவும் கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கன்ஃபியூஷன்ல நிக்கிறான். அன்னைக்கு பிளைண்ட் டேட் ஓல்ட் லேடி அரேஞ்ச் பண்ணிருக்கும்போது நீங்க வந்தீங்கல்ல, அந்த டைம் மாஸ்டர் உங்களை தான் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஹவுஸ் கீப்பர் சொல்றான். ஸோ அன்னைக்கு அது நடந்தது பிளைண்ட் டேட்டா? அப்போ இது வரைக்கும் நான் உங்களோட பிளைண்ட் டேட்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமா அந்த டைம் நீ மேரேஜ் அக்ரிமெண்ட் கூட சைன் பண்ணல அப்படின்னு கேட்டா, நான் சைன் பண்ணது லேபர் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. லேபர் அக்ரிமெண்ட்டா அப்படின்னு அவனுக்கும் அது புரியல. இந்த டைம் ஹாஸ்பிட்டல் இருந்து திடீர்னு என்னோட லேடி வராங்க. ஸோ நீ தான் ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு அவங்க வந்து விஷ் பண்றாங்க. உன்னை ஹாஸ்பிட்டலில் விட்டு அனுப்புறதுல எனக்கும் விருப்பம் இல்லை தான். என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நீ உனக்கான ஹோமை ஃபோன் பண்ணிட்ட. எனக்கு அதை நினச்சி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்களும் விஷ் பண்றாங்க. அப்போ வந்து ஹவுஸ் கீப்பரும், நீங்க லாஸ்ட் டைம் ஓல்ட் லேடிக்கு ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்டா, ஆமா அதான் இங்க தானே நிக்கிறா நீங்க பார்க்கலையா? இவ தான் இந்த ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆமா நான் அன்னைக்கு ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் இன்டர்வியூக்காக தான் வந்தேன் அப்படின்னு இப்போ ஹீரோயின் சொல்றா. ஸோ ஹீரோ எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்குறான். இவன் அதனால தான் என்ன பக்கத்துலேயே விடாம இருந்தாளா? எப்போ பார்த்தாலும் பாட்டி கூடயே சுத்திட்டு இருந்தா. ஸோ இதுதான் அதுக்கான ரீசனா அப்படின்னு எல்லாத்தையும் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இருந்தாலும் ஹீரோயின் இதுக்கு மேல பேச விட்டா இந்த சான்ஸ் மிஸ் ஆயிரும் அப்படின்னு, வா என் பின்னாடி வா அப்படின்னு இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போறான். நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் அவுட் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பட் நான் ஒரு ஆர்டினரி பொண்ணு. உங்களுக்கு எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, என் முன்னாடி நிற்கிற நீ ஆர்டினரி பொண்ணு கிடையாது. எனக்கு பிடிச்ச பொண்ணு. நான் தான் ஆர்டினரி மேன். என்கிட்ட கொஞ்சம் மணி இருக்கு. அதை தவிர ஒன்றுமே கிடையாது. ஸோ என்னை டிஸ்லைக் பண்ணாத சரியா அப்படின்னு ஹீரோயின் கையில் ரிங்க போட்டு விட்டுறான். இப்போ நெயில் டவுன் போட்டு எனக்காக எஸ்ன்னு சொல்லு. நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் ஓவர் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஆன்சர் பண்ணாம இருக்கிறத பார்த்து அவனுக்கு பயமா இருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் கிட்ட சிக்னல் கொடுக்குறான். டேய் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனும் இப்போ ஹீரோக்கு சேரப் பண்றான். ஸோ இப்போ எல்லாரும் சேரப் பண்றாங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு சடனா இருக்குன்னு. உன்னால இப்போ ஆன்சர் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். பட் இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இன்னையிலேருந்து நான் உன்னை கோட் பண்ண போறேன். என்னோட லைஃப்ல ஒரே ஒரு லவ், அது நீ மட்டும்தான். உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன். நீ மட்டும்தான் என் லைஃப்ல இருப்ப அப்படின்னு ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் சொல்றான். என்ன இதுக்கு வெயிட் பண்ணிட்டு, ஹீரோயின் ஓகே சொல்லு அப்படின்னு அங்கேருந்து சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் ரொம்பவே திங்க் பண்ணிட்டு ஃபைனலி அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோ சந்தோஷமா அவள் தூக்கி சுத்துறான். அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு கைக்காக சர்ஜரி பண்ணியிருக்காங்க. டாக்டர் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மெயின்டெனன்ஸ் மட்டும் என்ன நல்லா பார்த்துக்குங்க. இன்னும் 2 இயர்ஸில் திரும்பவும் உங்களால் சர்ஜரி பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஹீரோயினோட கையை க்யூர் பண்ணிட்டான். அந்த டைம் அங்கே கிரிட்டிக்கலான ஒரு பேஷண்ட் வராங்க. என்னாச்சு அந்த பொண்ணு ஏன் கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், அவளை பற்றில இறக்கப்பட முடியாது. இவளோட கண்டிஷனுக்கு டாக்டர் ஃபர்ஸ்டே குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அபார்ஷன் பண்ண சொன்னாங்க. பட் இப்போ அந்த பொண்ணோட உயிரும் ஆபத்தில் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவளோட திமிரு தான்.
ஃபர்ஸ்ட்டே டாக்டர் சொல்லும்போது கேட்டுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட் யாருன்னா மிஸ் சாங். ஹீரோயின பார்த்ததும் ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணு. டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க உன்னால மட்டும் தான் என்னோட கண்டிஷன கியூர் பண்ண முடியும்னு. என்னால சாக முடியாது. ப்ளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. என்ன நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? உன்னோட கையால தான் என் கைய நீ டேமேஜ் பண்ண. இப்போ உனக்கும் உன் குழந்தைக்கும் என்ன ஆனாலும் சரி, அதுக்கெல்லாம் மொத்த காரணமும் நீ தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ அவள ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போறாங்க. ஹீரோயின் வெளிய வரும்போது அந்த ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டு இருக்கா. என்ன திரும்பவும் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண ஆசைப்படுறியா? நீ என்ன பண்ணாலும் சரி, உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் குடுப்பேன். அதுல நீ எதுவும் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணா, அத நான் உனக்காக ஹேண்டில் பண்ணுவேன். அப்படின்னு ஹீரோ அவளுக்கு ப்ராமிஸ் பண்றான். இதோட ட்ராமாவ ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சதா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.